இன்னைக்கு உள்ள வழக்காடு மன்றம் அது பெரிய பிரச்சனைக்குரியது. அதாவது பாலி வதம் எப்படி இன்னும் தீர்ப்பு சரியாக சொல்லப்படலையோ, ஏன் சரியாக சொல்லலன்னு கேட்குறீங்களா? அதை சரின்னு சொன்னவங்களும் இருக்காங்க, சரியில்லைன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. சரின்னு சொன்னதும் சரியாக இருக்குது, சரியில்லைன்னு சொன்னதும் சரியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது? ராஜாஜியே மிகச்சிறந்த ராமாயணத்தில் ராமன் மேலே பக்தி மிகுந்த ராஜாஜியே வாலிவதம் தப்புன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்கா? இல்லை. தான் தொழுகிற கடவுள் செய்ததையே தப்புன்னு சொல்லியிருக்கிறார். மற்றவங்க சொல்கிறது வேற விதம். அதனால் பாலிவதம் எப்படி இன்னும் முடிவுக்கு வரலையோ, அது மாதிரி சீதையை தீயில இறக்குனது சரியா தப்பா இன்னும் முடிவுக்கு வர முடியல. சரின்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க, சரியில்லைன்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. ரெண்டும் சரின்னு நான் சொல்லக்கூடாது. ஏன்னா பாலியை பற்றி ரெண்டும் சரின்னு நான் சொல்லலாம், சீதையை பற்றி இது சரின்னு நான் சொல்லக்கூடாது. எப்பவுமே பெண்கள் பால் ரொம்பவும் அபிப்பிராயம் உள்ளவர்கள் பொதுமக்கள், ஆண்கள்னு சொல்லலை. பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணென்றால் பேயும் இறங்குங்கிறான்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆணும் இல்லை. அதனால எப்படி பேசுறதுங்கிறது இன்னைக்கு எடுபடாது. இருந்தாலும் முன்னுரையாக எதையாவது பேசணும். முன்னால் இருக்கிறவங்களெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது, ஏன்னால் வெளிச்சம் இருக்குது, எனக்கு பார்வை அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதனால் கிட்ட உள்ளவங்களெல்லாம் எனக்கு தெரியுது, எட்ட உள்ளவங்களெல்லாம் அவங்க தலை தான் தெரியுது, அவங்க முகம் எனக்கு தெரியல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? கிட்ட உள்ளது தெரியும், எட்ட உள்ளது தெரியாது. இது சரிதான் உள்ளது. பார்வை இருந்தாலும் இல்லைன்னாலும் கிட்ட உள்ளது தெரியும், எட்ட உள்ளது தெரியாது. இதுதான் உண்மை. ஆனால் யோசனை பண்ணால் இது உண்மையா அப்படின்னு யோசனை பண்ணால் இது உண்மை இல்லை. அது எப்படி தெரியுது? காலையில் இந்த வெளியில் நின்று பாருங்க, சூரியன் தெரியும், சில நாளைக்கு சந்திரன் தெரியும். அதெல்லாம் கிட்டையா இருக்கு, எட்ட தானே இருக்கு. அப்போ எட்ட இருந்தால் தெரியாதுன்னு சொன்னோமே, அது சரியா? சரியில்லை. கிட்ட உள்ளது தெரியும்னு சொன்னோம்ல, இங்கேருந்து பார்த்தா பஸ் ஸ்டாண்டு தெரியுதா? கிட்டதானே இருக்கு, தெரியலையே. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? தெரிவதெல்லாம் தெரிவதல்ல, தெரியாததெல்லாம் தெரியாததும் அல்ல. சரிதாங்களா? அதனால இன்னைக்கு வழக்காடு மன்றம் எனக்கு தெரியாது, அப்படி வச்சுக்குவோம். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆன பிறகு எனக்கு தெரியும். இவங்கெல்லாம் பேசின உடனே தெரியாததும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. அதனால் இன்னைக்கு நான் முன்னுரையாக எதையாவது பேசணும்ல, ஒரு விஷயம் பேசலாம். மதிப்புக்குரிய சகோதரி பேராசிரியர் முதல்வராகவே இருந்தவர், அவருடைய பேச்சில் அவர் என்னவெல்லாம் டச் பண்ணலையோ அதை நான் டச் பண்ணலான்னு நினைக்கிறேன். அவங்க சொன்ன பாட்டை நான் சொல்லப்படாது, அவங்க சொன்ன நிகழ்ச்சியை நான் சொல்லப்படாது. ஏன் சொல்லப்படாது? முன்னால் சொன்னதை மறுபடியும் சொன்னால் அது ஆன்டி கிளைமேக்ஸ்னு பேர். கிளைமேக்ஸுக்கு போனதுக்கு பிறகு ஆன்டி கிளைமேக்ஸ், அதுக்கு எதிர்ப்பாக சொல்லப்படாது. என்ன சார் ஆன்டி கிளைமேக்ஸ்னால் என்ன? இன்னைக்கு நம்ம சீரியல்ல எல்லாம் அப்படின்னு நெஞ்ச பிடிப்பான், என்ன ஆனான்னு தெரியாது, தொடரவும் போட்டுருவோம். இதுக்கு தான் கிளைமேக்ஸ்னு பேர். நெஞ்ச பிடிச்ச உடனே டாக்டர் வந்தார், கையை பிடிச்சி பார்த்தாரு, சௌரியம் பண்ணிட்டாருன்னா ஒரு சந்தோஷமே இருக்காது. அப்படி ஒரு சீரியலை முடிக்க மாட்டான். முடிச்சாதான் செத்து போட்டானே அப்படின்னு அடுத்த நாள் பார்க்க மாட்டான். அதனால இவன் செத்தானா சாகலையான்னு அடுத்த நாள் பார்க்கணும். அதுக்காக
அதை அப்படியே வச்சிருக்கிறதுக்கு கிளைமேக்ஸ்னு பேர் இல்லைங்களா? இந்த கிளைமேக்ஸுக்கு பிறகு அதையே தொடரப்படாது. ஆனா கம்பன் என்ன பண்ணா, கிளைமேக்ஸா உன்னை காமிச்சுட்டு அதையே தொடர்ந்தான். உலகத்தில் எந்த கவிஞனும் செய்ய துணிச்சல் இல்லாத ஒரு இடத்தில் கம்பன் அதை செய்து வெற்றி பெற்றான். அது என்ன அப்படின்னா, அவங்க இன்னைக்கு நல்ல வேளையா சொல்லலைங்கிறதுனால நான் அதை சொல்றேன். முதல் நாள் போருக்கு போனான்ல சார், தோத்து போயிட்டான்ல, அப்புறம் என்ன இருக்கு? அதானே கிளைமேக்ஸ். அதுக்கு பிறகு அவன் மகன் போனான், அவன் தம்பி போனான், இவன் போனான், அவன் போனான்னு சொன்னா அது சரியில்லை. அது ஆன்டி கிளைமேக்ஸ். அதெல்லாம் சொல்லவே கூடாது. ஆன்டி கிளைமேக்ஸ் பாடினது உலகத்திலேயே ஷேக்ஸ்பியர் மட்டும்தான். ஜூலியஸ் சீசர்னு ஒரு நாடகத்தில் சீசரே செத்துக்கிட்டான், கதாநாயகன் செத்து போயிட்டான். நம்ம தமிழ் படத்தில் பாதியிலேயே கதாநாயகன் எங்கேயாவது சாவானா? சாகவே மாட்டான். அவன் செத்தான்னா எடுத்தவன் செத்துருவான். சாகாம அவனுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே இருந்தா தான் படம் ஓடும். ஆனா துணிச்சலா ஜூலியஸ் சீசருங்கிற அந்த கதாநாயகனை 5 களங்கள் ஒவ்வொரு நாடகத்திலையும் உண்டு. 2 முடியும் போதே கொலை பண்ணிட்டான். கொலை பண்ண பிறகும் இன்னொரு 2 ஆக்ட் களம் ஷேக்ஸ்பியர் பாடினார். உலகத்திலேயே ஒரு கிளைமேக்ஸுக்கு பிறகும் துணிச்சலாக பாடிய ஒரு பெரும் கவிஞன் அந்த ஷேக்ஸ்பியர் தான். அதற்கு மேல நம்முடைய ஆளு அந்த ஷேக்ஸ்பியர் கூட என்ன பண்ணாரு, செத்து போனவன் தான். அதுக்கு பிறகு அவன் நண்பனை வைத்து ஆண்டனியை வச்சு கதையை வளர்த்தான். ஆனா நம்ம கம்பன் யார் தோற்றானோ அவனும் செத்தவன் மாதிரி தானே, தோற்றவனை வைத்துக் கொண்டே அந்த கதையை வளர்த்திருக்கிறார். அப்போ ஆன்டி கிளைமேக்ஸ் பாடுறதில்ல. ஷேக்ஸ்பியரை விட ரொம்ப பெரியவன் கம்பன் என்பதை உங்கள் மத்தியில் நான் இன்று கலந்து கொள்ள போகிறேன். அது என்ன? போருக்கு போனா தோத்துட்டான், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. அம்மா கூட நல்லா சொன்னாங்க, பூதலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி பூக்கான். அந்த ஒரே ஒரு பொண்ணை தான் பார்த்துக்கிட்டு வந்தானான். ஏன் அதையும் பார்த்தான், இவளும் நம்மகிட்ட இருப்பாளா போயிடுவாளா அப்படின்னு பார்த்தான். அப்படி பார்த்த உடனே இங்க இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும். தோற்று போனவன் மனநிலை என்ன? நம்ம ஊர்ல எலெக்ஷன்ல தோத்து போயிருப்பான். நம்ம ஊர்லயே உள்ள டாஸ்மாக்கு போக மாட்டான். போனா அங்க உடைச்சு ஊத்துறவன் சொல்லுவான், அண்ணன்கிட்ட நான் அப்பவே சொன்னேன் வேண்டான், அண்ணன் தான் கேட்கல, இந்த பையதான் நில்லுங்கன்னு சொன்னவன். ஆனா இன்னைக்கு தோத்த உடனே நான் அப்படி சொல்லலேம்பா. அதனால உள்ளூர் டாஸ்மாக்கு தோத்தவன் போகக்கூடாது. வேற எங்க போகணும்? பெங்களூருக்கு போயிடணும். பல பேர் பாருங்க, தோத்த உடனே இங்க இருக்க மாட்டான், நேரா பெங்களூருக்கு போயிடுவோம். அந்த ஓட்டு போட்டியை எண்ணும் பொழுதே பெங்களூர் டிக்கெட்டை பையில வச்சுக்கிட்டு தான் போவோம். இது போயிட்டுதுன்னா நேரம் அங்கே போயிடணும். அங்கே போனால் என்ன ஆகும்? உடைச்சு ஊத்துறவன் சொல்லுவானா, டெபாசிட் போனது அவனுக்கு தெரியுமா? தெரியாது இல்லை. அதனால அப்படியே ஒரு தீர்த்த சாந்தியோட திரும்பி வரலாம். அதான் இயற்கை எல்லாருக்கும். அந்த மாதிரி தனியா ராவணன் யாரும் எனக்கு முன்னால வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஒருத்தர் வரக்கூடாது, தனி இடத்துக்கு நான் போகணும். அந்த பக்கம் பையன் வரல, மனைவி வரல, தாதியர்கள் வரல, யாரும் வரல, தனியா போய் படுத்திருக்கிறான். தோற்று போன ராவணன் ஒரு பெரிய கட்டில படுத்திருக்கிறான். கண்களை இறுக்கி மூடல, லேசா மூடி இருக்கிறான். அவனை யாரும் பார்க்க முடியாது. ஏன்? ராஜா தோத்து போனா எவன் சார் கிட்ட போக முடியும்? புதுக்கோட்டை மகாராஜா தோத்து போயிட்டார் தேர்தல்ல, தனியா இருக்கார். அந்த அரண்மனையில் உள்ள மந்திரி, தந்திரி, தளபதி அத்தனை பேரும் சுத்தி நிக்கிறான் வெளியில.
ஆனா ஊவே சாமிநாதையர் உள்ள போற. எல்லாரும் சொல்றான், ஐயா இன்னைக்கு ராஜாவை பார்க்கவானா, அவர் தோத்து போயிட்டாரு, நீங்க போகாதீங்க அப்படிங்கிறான். வேண்டாம், நான் போய் பார்க்குறேன். இன்னைக்கு தான் அவரை பார்க்கணும். எப்போ ஒருத்தன் தோல்வியில அவமானத்தில் இருக்கிறானோ அப்பதானே அவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும். நாளைக்கா பார்ப்பேன், இன்னைக்கே போறேன். போனாரு. ராஜா முதுகு காட்டிக்கிட்டு இருந்தான். மகாராஜாவுக்கு வணக்கம்னார். திரும்பினார். இன்னைக்கு தான் எனக்கு சந்தோஷம்னார். தோத்து போன இன்னைக்கு என்ன சொல்றான்னு தெரியல மகாராஜா. மகாராஜா, நீங்க ஜெயிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்துருப்பான். அப்போ உங்களை மந்திரின்னு தான் கூப்பிட முடியுமே தவிர மகாராஜான்னு கூப்பிட முடியுமா? முடியாதே. அதனால நீங்க தோத்ததுதான் எனக்கு மகிழ்ச்சின்னார். மகாராஜாவே சிரிக்கிட்டார். தோற்று போன நிலையிலும் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் ஞானிகளுக்கு தானே வரும். அந்த மாதிரி இந்த ராவணன் கிட்ட யார் போறது? அவன் பாட்டம் போனான். அவனுக்கு மாலியவான்னு பேர். அவன் ஒருத்தன் தான் ராவணனை உள்ளபடி நேசிச்சவன். மற்றவெல்லாம் ராவணனால பலனடைந்தவர்கள். அதனால ராவணன் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவனும் நினைச்சான் ராவணன் இருந்தாதான் நமக்கு நல்லதுன்னு. ஆனா உள்ளபடியே அவனை நேசித்தவன் மாலியவான் என்ற பாட்டனார் தான். அவன் போய் அப்படியே பார்க்கிறான். அவன் காலில் இருந்து தலை வரைக்கும் எங்கெங்கெல்லாம் புண் பெற்றிருக்கிறான்னு பார்த்துக்கிட்டே வர்றான். நம்ம இது மாதிரி யாராவது அருகில் இருந்து பார்த்தா நம்முடைய மனசுலேயே அந்த பார்வை போய் யாரா பார்க்கறதுன்னு முடிச்சு பார்ப்போம். இது ஒரு சைக்காலஜி. அந்த மாதிரி என்ன பண்ணா, அரைகுறையாக கண்களை மூடிக்கொண்டிருந்த ராவணன் திடும் என்று விழித்தான். வேற யாராவது இருந்ததுன்னா சண்டை போட்டிருப்பான். பாட்டனார் பேசாம இருந்துட்டான். பாட்டன் பேசினான். இருந்தவன் இலங்கை வேந்தன் இயற்கையை எய்த நோக்கி. அந்த இலங்கை வேந்தனை இவன் எப்படி பார்த்தான்? அம்பு எய்வது மாதிரி இவனுடைய எண்ணம் அவன் மனசுல போச்சான். எய்த நோக்கி பொருந்த வந்துற்ற போரில் தோற்றனன் போலும் என்ன. இன்னைக்கு நடந்த போர்ல தோற்றுட்டான் போல இருக்கு என்று நினைத்து இப்ப பேசுறான். வருந்தினை மனமும் வாடினை தோளும் வாடினை. உன் மனசு வருந்தி இருக்குதுன்னு எனக்கு தெரியுதுப்பா. உன் தோள்களெல்லாம் போர்க்களத்திலே விழுப்புண்பு அடைந்து வாடி போயிருப்பதையும் நான் பார்க்கிறேன். வருந்தினை மனமும் தோளும் வாடினை. ஆனா எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா? உன் முகம் வாடலாம், உன் மனம் வாடலாம், உன் தோள் வாடலாம், நீ வாங்கிய வரமெல்லாம் வாடலாமா? யார் யார் கொடுத்த வரம்? கடவுளர்களிடத்திலே நீ தவம் செய்து பெற்ற வரங்கள் எப்படி தோற்க முடியும்? என்றும் வாடா பெரும் தவம் உடைய ஐயா, என்னுற்ற பெற்றி என்னையா நடந்தது? உன்னுடைய வரத்தினால் எவனும் உன்னை நெருங்க முடியாது. அந்த வரம் இருந்த பிறகும் நீ அடிபட்டு தோற்றிருக்கிறாயா என்று அவன் பேசின உடனே ராவணன் சொல்றான், தாத்தா எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. வந்த என் குலத்துக்கு நாசம், என் அரசுக்கு நாசம், எனக்கே நாசம். ஆனா ஒரே ஒரு விஷயம், ஆனா யார் கையினாலே தெரியுமா எனக்கு நாசம் வந்தது? குட்டுப்பட்டாலும் மோதிர கையினால குட்டுப்படணும்னு சொல்றானே, அது மாதிரி ஒரு நல்ல வீரன் என்னை தோற்கடித்திருக்கிறான். அது எனக்கு பெருமை. நாசம் வந்து உற்ற போதும் நல்லதோர் பகையை பெற்றேன். என்னை எவனோ ஒருத்தன் அழித்தான் என்று இல்லாமல் மாபெரும் வீரன் என்னை அழித்தானே, அதிலே எனக்கு சந்தோஷம். எனக்கு ஒரு கொள்கை இருந்தது,
உலகத்திலேயே நான் தான் பெரிய அழகன், எனக்கு அப்புறம்தான் மன்மதன் அழகன் என்று நான் நினைத்திருந்தேன். அதனாலதான் துணிச்சலா சீதைய கவர்ந்துகிட்டு வந்தா அவன் நம்ம சொல்லபடி கேட்பான்னு நினைச்சிருக்கிறான் அவன். ஆனா இப்பதான் தெரியுது, நான் போய் ராமனை பார்த்தேன், என்னையும் விட மன்மதன் என்னை விட குறைந்த அழகு, அவனையும் விட இந்த 2 பேரையும் விட ராமன் உயர்ந்த அழகுடையவன். அவனை நோக்கும் பொழுது நாங்கள்லாம் யார் தெரியுமா? நாய் மாதிரி. நாயன தகுதுமன்றே காமனும் நாமும் எல்லாம். அதாவது நம்ம தமிழில் ஒரு பழமொழி உண்டு, நம்மளை யாராவது கேலி செஞ்சா, கேலி செய்கிறவன் கேலி செஞ்சுட்டு சிரிக்கும் போது நம்மளும் சிரிச்சுட்டா ரொம்ப பாதிக்காது. ஒக்க சிரித்தா வெக்கம் இல்லைன்னா, வெக்கம்தான் அவனோடையே சேர்ந்து நாமும் சிரிச்சா இந்த வெக்கம் குறையும். அது மாதிரி நான் மட்டும் அல்ல, மன்மதனும் தோற்று போயிட்டான். நான் மட்டுமா தோற்றேன், மன்மதனும் தோற்று விட்டான். போய் இனி தெரிவது என்ன? இனிமேல் போர்க்களத்துக்கு போய் புதுசா என்ன தெரிஞ்சுக்க போறேன்? ஒண்ணுமில்லை. இப்ப முடிஞ்சு போச்சா கதை? ராமாயணத்துல இனிமேல் நான் போருக்கு போய் புதுசா ஒன்றும் தெரிஞ்சுக்க போறதில்லை என்று ராவணன் சொன்ன பிறகு அவனை எழுத்தி உட்கார வச்சு கதையை நடத்த முடியுமா? விளையாட்டா சொல்லுவான். திண்ணையில உட்கார்ந்துக்கிற கிழவன் சொன்னானா, போருக்கு என்னை யாராவது எழுப்பி இந்த திண்ணையில உட்கார வச்சாங்கன்னா நான் போயிடுவேன் சண்டைக்குன்னானா. எந்திரிக்கவே முடியல, இவனை எந்திரிச்சு உட்கார வச்சா சண்டைக்கு போவானா. அந்த மாதிரி ராவணன் பேசுறான், அழிஞ்சு போயிட்டான், இனிமேல் அவன் எழ முடியாது. ஆனால் கம்பன் அவனை எழுப்புகிறான். எப்படி எழுப்புறான்? இவ்வளவையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அவனுடைய மந்திரி. அதாவது மகாபாரதத்தில் சகுனி, ராமாயணத்தில் மகோதரர், 2 பேரும் ஒரே ரேங்க். அவனும் மற்றவனை கெடுத்தான், இவனும் மற்றவனை கெடுப்பான். 2 பேருமே ராமாயணத்தில் மகோதரன் ராவணனுடைய மந்திரி, அங்க மகாபாரதத்தில் சகுனி. இவ்வளவையும் வெளியில நின்று கேட்டுக்கிட்டு இருந்தான். கேட்டுக்கிட்டு இருந்த அந்த மகோதரன் உள்ள வந்தான். வந்து கைகொட்டி சிரித்தான். இல்லையா, நான் தோத்து போயிட்டேன்னு சொல்றேன், இவன் கைகொட்டி சிரிக்கிறானே, இப்படிதான் நினைக்க வரும். நீ உன்னை பார்த்து சிரிக்காம என்ன செய்கிறது? என்னையா வேடிக்கை பேசுற? உன் தாத்தா கிட்ட பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். தோற்றவர் வெல்வர், வென்றவர் தோற்பர், எவர்க்கும் மேலாய் நின்றவர் தாழ்வர், தாழ்ந்தவர் உயர்குவர் என்றனர் அறிஞரன்றே. பொன்றுவது ஒரு காலத்தும் தவிருமோ புதுமைத்தன்றோ, இன்றுளார் நாளை மாழ்வார் புகழுக்கும் இறுதி உண்டோ. என்ன பேச்சு பேசுறான் பாருங்க. என்னையா வேடிக்கையா பேசுற? வெற்றி பெற்றவன் பிறகு வெற்றியே பெறமாட்டானா? தோல்வியே பெறமாட்டானா? வென்றவர் தோற்பர். தோற்றவன் மறுபடி வெல்லவே மாட்டானா? தோற்றவர் வெல்குவர், எவர்க்கும் மேலாய் நின்றவர் தாழ்வர், தாழ்ந்தவர் உயர்குவர். நான் சொல்லல, என்றனர் அறிஞர் என்றே. உலகத்தில் உள்ள அறிஞர்கள் பெரிய நூல்களிலே எல்லாம் இதானே இருக்குது. செத்து போறது என்ன புதுமையா? பொன்றுவது ஒரு காலத்தும் தவிருமோ பொதுமைத்தன்றோ, இன்று உள்ளார் நாளை மாழ்வார், ஆனா புகழுக்கும் இறுதி உண்டோ. உன் மாதிரி உயர்ந்த ஒரு வீரன் சாவுக்கு பயப்படலாமையா? தோல்விக்கு பயப்படலாமையா? இன்னைக்கு உள்ளதே என்னைக்குமா? ஒரே கொள்கையில் இருப்பவன் தான் உத்தமன். உத்தமன்னா உயர்ந்தவன் அர்த்தம். அப்படின்னு சொன்னான். சொல்லிவிட்டவன் என்ன பண்ணா, நீ இவ்வளவு பேசுறிய,
உன் தம்பி கும்பகர்ணன் யார்? நீ நின்னா உட்கார்ந்தா சமம். அவன் உட்கார்ந்துருக்கணும், இவன் நிக்கணும், ரெண்டும் சமம். அப்ப உன்னை விட பெரியவன் அவன் இருக்கும்போது நீ ஏன் தோல்வியை பத்தி பேசுற? என் கும்பகர்ணனை மறந்தது எந்தாய் அப்படின்னா. அப்பதான் இவனுக்கு ஞாபகம் வருது, ஆமா அவனை அனுப்புனா ராமனை முடிச்சிருவானே, அவனை பார்த்தாலே ராமன் பயந்துருவானே, அது ஏன் எனக்கு ஞாபகத்துக்கு வரல அப்படின்னு நினைச்சு அவனை அனுப்புனா. இப்படி ஒவ்வொருத்தனையும் அனுப்புனான். எதுக்கு சொல்ல வர்றேன்? தோல்வியால் இனிமேல் எதையும் செய்ய முடியாது என்று அழிந்து போன ராவணன் அவனை எழுப்பி நிறுத்தியது ஒரு பாட்டு. அந்த பாட்டு தான் இந்த மந்திரி பாடியது. மகோதரன், பெரிய வயிறு உடையவன் மகோதரன் பேர். உதரம்னா வயிறு, மகா உதரம் மகோதரம். மகோதரம்னு ஒரு வியாதி இருக்கு, அது வேற வியாதி. இப்போலாம் சொல்றாங்க வயிறு பெருசா இருந்தாலே இதய நோய் வரும்னு. இதய நோய் இருந்து வயிறு பெருத்தா இருக்கிறவனுக்கு மட்டும் வரல, அவனுக்கும் வரும், அவ்வளவுதான். எல்லாருக்கும் இதய நோய் வரும். இதயம் உள்ளவனுக்கு எல்லாருக்கும் இதய நோய் வரும். ஆனா அந்த காரணங்கள்ல ஒன்று வயிறு பெருக்கக்கூடாது. எனக்கு என்ன தெரியாமலே எனக்கு வயிறு பெருசா தான் இருக்கு. நான் அதை படித்த பிறகு வருத்தப்படவே இல்லை. ஏன்னா எங்க அப்பாவுக்கும் வயிறு பெருசா தான் இருக்கு, அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வரல, நமக்கும் வராது அப்படின்னு ஒரு முடிவு கொண்டு. அதனால ஒருவன் அழிந்து போன பிறகும் அந்த கிளைமேக்ஸுக்கு பிறகும் அவனையே எழுப்பி அந்த ராஜ்யத்தை போரை நடத்துகின்ற ஒரு ஆற்றல் கம்பனுக்கு மட்டும்தான். ஆகையினால் அந்த கம்பனுடைய அற்புதமான காப்பியத்தில் சீதையை அக்னி பிரவேசம் செய்தது. என்ன தலைப்பு சரியில்லைன்னு வருதா? அக்னி பிரவேசமா சொல்லுங்க. சீதையை அக்னி பிரவேசம் செய்வித்தமை குற்றமே. அதாவது எப்பவுமே இந்த தலைப்பை நினைச்சிட்டு இருக்கக்கூடாது, மறந்துடும். தலைப்பை மறந்தாதான் மற்றது ஞாபகத்துக்கு வரும், அதையே நினைக்கக்கூடாது. அதனால எனக்கு மறந்துட்டுது. நான் மறக்கணும்னு நினைச்சு மறக்கல, மறந்துட்டுதுன்னு எனக்கு தெரியுது, அவ்வளவுதான். அதான் அம்மாட்ட கேட்க சொல்லிட்டாங்க. அதாவது எல்லாம் சரியாக தான் இருக்கும், கடைசியில் யோசனை பண்ணிங்கன்னா தான் சரியில்லைன்னு தெரியும். ஆமாங்க, இப்போது நம்ம நின்றுட்டுருக்குறோம், பக்கத்தில் ஒரு 2 வீலர் வருது, வர்ற சத்தம் கேட்குமா இல்லையா? கேட்கும். எப்படி கேட்குது? அது சுற்றுது, சத்தம் போடுது, கேட்குது, இதுதானே? அப்போ எது சுற்றினாலும் சத்தம் கேட்கும், சரிதானே? நீங்கள் சரின்னு சொன்னால் தான் அடுத்ததுக்கு நான் போக முடியும். எதெல்லாம் சுற்றுதோ அதெல்லாம் சத்தம் போடும், இது உண்மைதானே? அது நம்ம காதில் கேட்கும். உலகத்திலேயே ரொம்ப பெருசு எது? பூமி தான். 24,000 மைல் சுற்றளவு உடையது, 8,000 மைல் குறுக்களவு உடையது. இதை விட பெருசு எதுவும் இல்லை. அது சுற்றுதா இல்லையா? பல பேருக்கு சந்தேகம், பூமி எங்கே சார் சுற்றுது? நமக்கு தெரியாது, சந்தேகம்தான் நமக்கு தெரியும். நான் டாஸ்மார்க்கு போனவனுக்கு தான் தெரியும். போகும்போது சுத்தலைன்னு தான் சொல்லுவான், திரும்பி வரும்போது பூமி சுத்தம், ஆகாயம் சுத்தம், அவன் ஊடு சுத்தம், எழுத்தாப்புல நிற்கிறவங்களாம் சுற்றுவான். ஏன்னா அவனுக்குள்ளே போன விஷயம் அப்பேற்பட்ட விஷயம், எதையும் சுத்த வைக்கிற விஷயம். அது மாதிரி சுத்துறது சத்தம் போடும்னா பூமி சுத்துது, சத்தம் போடுதா? போடவே இல்லை. அப்போ சுத்தலையா? சுத்துது. சத்தம் போடாமல் சுத்துறதுன்னு ஒன்று உண்டா? கிடையாது. சுத்துனா சத்தம் போடும். அதாவது நம்ம காதுக்கு சில சின்ன சவுண்டு கேட்கும், ரொம்ப பெரிய சவுண்டு கேட்காது. சின்னது கேட்குறவனுக்கு பெருசு கேட்காது, பெருசு கேட்குறவனுக்கு சின்னது கேட்காது. இப்படி கடவுள் படைச்சிருக்கிறான். என்ன சார் சின்னது பெருசுன்னா என்ன? சின்ன வீட்லேயே இருக்கிறவனுக்கு பெரிய வீட்டை பற்றி தெரியாது, பெரிய வீட்டை மட்டுமே நம்புறவனுக்கு சின்ன வீடும் தெரியாது. இப்போ புரிஞ்சு போச்சு இல்லை? எப்பவும் அது சொன்னாதான் புரியுது.
கேட்டினா புரியவே மாட்டேங்குது. அதனால் பூமி சுற்றுறது வாஸ்தவம்தான், நமக்கு தெரியவில்லை. ஆனால் சங்கு இருக்கு பாருங்க தண்ணியில், அந்த சங்கில பூமி சுற்றுற சத்தம் எதிரொலிக்குதுன்னு நற்றிணையில் எழுதியிருக்கிறான். பலை நரல் பௌவம், நீரில் இருக்கின்ற சங்கில அந்த சப்தம் எதிரொலிக்கிறது என்று எழுதியிருக்கிறான். எப்போ? 2500 வருஷத்துக்கு முந்தி. அதனால நமக்கு அது கேட்காது. அப்படி பூமி சுத்துற சப்தம் தான் ஓம் என்று சொல்லுகிற பிரணவம் என்று நம்முடைய பெரியோர்கள் சொல்லுகிறார். இந்த காத்தாடி சுத்தினா சத்தம் கேட்குது, கூர்ந்து பார்த்தா ஓம்னு தெரியுது. அது ஓம்னா சொல்லுது, சொல்லலை, சொல்லாமலே கேட்குது. அலை வீசும் பொழுது ஓம்னு வீசலை, உற்று கேட்டால் அதில் ஓம் இருக்குது. சென்றோம் வந்தோம் போனோங்கிறதுல உள்ள ஓம் இல்லை, ஓமான ஓம். இதுல எல்லாம் கேட்குது இல்லை, அது பூமியினுடைய சுழற்சியில் ஏற்படுகின்ற சப்தமாகையினால் ஓம்காரத்துக்கு பிரணவம் என்று நம்முடைய பெரியோர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ண நம்முடைய பெரியவர்களை முட்டாள்கள்னு பல பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு பிறகு நான் அதை சொல்ல விரும்பலை, தெரிஞ்சுங்க இதிலிருந்து. அதனால் இன்றைக்கு ஒரு அற்புதமான வழக்காடு மன்றம் எப்போ முடிக்கணும்னு எனக்கு தெரியும், கவலைப்படாதீங்க. ஏன்னா சங்கரன் சொல்லிட்டார், இந்த நேரத்தில் முடிச்சிருங்க, அதுக்கு மேலே நீங்கள்லாம் இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் மதிப்புக்குரிய சகோதரி பர்வீன் சுல்தானா அவர்கள் சீதையை அக்னி பிரவேசம் செய்வித்தமை குற்றமே என்று வழக்கு தொடுக்க வந்திருக்கிறார். அதை மதிப்புக்குரிய நண்பர் ராமலிங்கம் அவர்கள் அது குற்றமில்லை என்று சொல்ல வந்திருக்கிறார். ஒரே செய்தி தான், ஆனால் அதை எத்தனையா வேணாலும் சொல்லலாம். அது அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு நம்ம அவங்க சொல்லும்போது நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்பொழுது சகோதரி பர்வீன் சுல்தானா அவர்கள் குற்றமே என்று வழக்கினை தொடுப்பார்கள். தொடுங்க. களமிடும் ராகவனின் அம்பு அது பாடல் அல்ல உண்மை என்று நம்பு எனும் கண்ணதாசனின் வரிகளை முன்வைத்து கம்பன் புகழ் பாடி கன்னி தமிழ் வளர்த்து கொண்டிருக்கும் விழுப்புரம் கம்பன் கழகத்து செயலாளர் அவர்களே, தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களே, தகுதிசால் நடுவர் பெருந்தகை அவர்களே, பாங்கறிந்து மேடை ஏறி இருக்கும் புலவர் மா ராமலிங்கம் அவர்களே, பேசுகின்ற பேச்சிலெல்லாம் கம்பனை கேட்டு கேட்டு உள்ளத்தை புடம் போட்டு கொண்டிருக்கும் விழுப்புரம் வாழ் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். சீதையை அக்கினி பிரவேசம் செய்தமை குற்றம் என்பது நான் கொண்டு வந்திருக்கும் வழக்கு. ராமாயணம் எனும் கதைக்களம் பல்லாயிரம் ஆண்டு காலமாக இந்த பூமியில் வழங்கி வருவதாக பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எவ்வளவு முறை பேசினாலும் இன்னும் பேசுவதற்கு ஏதோ அதில் இருக்கிறது என்கின்ற ஒரு மாபெரும் கதைக்களமாக தலைமுறைக்கு தலைமுறை சொல்ல சொல்ல அள்ள அள்ள குறையாத கருத்துக்களை உடைய கருவூலமாக அந்த கதைக்களம் விளங்குகின்ற காரணத்தினால் கம்பன் மகா காவியம் அதில் படைத்தான். கம்பனுடைய மகா காவியத்தில் ஒரு வசதியை அவன் செய்து வைத்தான். எந்த ஒரு எழுத்தாளனும் தான் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருளில் காவியம் படைக்கின்ற பொழுது எந்த பொருள் நோக்கிய அவனுடைய பாடுபொருள் இருக்கிறதோ அந்த பாடுபொருளில் சமூகம் எந்த கேள்வியையும் எழுப்பிவிட முடியாது என்கின்ற அளவிற்குத்தான் எழுத்தாளர்கள் காவியத்தை படைப்பது வழக்கம். ஆனால் கம்பன் அந்த நிலையில் இருந்து மாறி மக்களுடைய வாழ்க்கைக்காக தலைமுறைக்காக அந்த கதைக்களத்தை நமக்கு விரித்து தந்திருப்பது நாம் தமிழர்களாகிய பிறந்த நாம் செய்த மாபெரும் பேராக நான் கருதுகிறேன். இந்த மேடைக்கு வருவதற்கு முன்னால் அன்னை ராமசௌந்தரவல்லி அவர்கள்
மிகச் சிறப்பாக ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். ஒரு தமிழச்சியாக நின்று அவருக்கு நான் நன்றி அறிதலை உரித்தாக்குகிறேன். அவர் சொன்னார், அசோகவனம் என்கின்ற சிறையில் இருந்து சீதையை மீட்டவன் ராமனாக இருக்கலாம், ஆனால் இலங்கேஸ்வரனுடைய மனச்சிறையிலிருந்து சீதையை மீட்டு பெண்மைக்கு பெருமை சேர்த்தவன் அந்த கம்பன் என்று அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் அம்மா பர்வீன் சுல்தானாவாகிய நான் கூட கம்பனை பேசிக் கொண்டிருக்கிறேன். பெண்மைக்கு ஏற்றம் தந்த கம்பன் பல நேரங்களில் பெண்மைக்கு இழுக்கு நேரிடுகின்ற பொழுதெல்லாம் அந்த இழுக்கை யாரெல்லாம் செய்தார்களோ அவர்களுக்கு முன்னால் பல கேள்விகளை அவன் எழுப்பியிருக்கிறான். நான் இங்கே கொண்டு வந்திருக்கக்கூடிய வழக்கை 3 நிலைகளில் வைக்கிறேன். நேரடியாக என்னுடைய வழக்கு சீதையை அக்கினி பிரவேசம் பிராட்டியை அக்கினி பிரவேசம் கொள்ள செய்த ராமன் செய்த செயல் ஒன்று, அவன் செய்த செயலில் அறம் இல்லை. என் 2வது வழக்கு, அவன் செய்த அந்த செயலில் முறை இல்லை. 3வது என் வழக்கு உங்களுக்கு மிகச் சிறப்பாக புரியும் என்பதற்காக. ஆனா 3 பார்வை. ஒரு விஷயம்தான், சீதையை மட்டும்தான் அக்னி பிரவேசம் செஞ்சான். ஆனால் அதை பார்க்குற பார்வை 3 விதம். ஒன்று, அறம் இல்லை. அறம்னா என்ன? முன்னோர்கள் சொல்லிய நெறி, அதானே அறம், அது இல்லை. 2வது என்ன? முறை இல்லை. அறம்னாலும் முறைனாலும் ஒன்று தானே? ஒன்று இல்லை. ஒன்று தான், ஆனால் ஒன்று இல்லை. முறைனா என்னன்னு கேட்டிங்கன்னா, 1க்கு அப்புறம் 2 வர்றது தான் முறை, 2க்கு அப்புறம் 3 வர்றது தான் முறை. இதுக்கு தான் முறைன்னு பேர். முறைனா ஒரு நியதி, ஒரு வரிசை அப்படின்னு பேர். அதனால அறமில்லைங்கிறது வேற, முறை இல்லைங்கிறது வேற. வேற தானே தவிர வேற இல்லை. ஏன்னா எல்லாமே அக்னி பிரவேசத்தை பற்றி தான் சொல்றாங்க. நான் தெளிவாகத்தான் வழக்கை வைத்திருக்கிறேன். நடுவர் அதை குழப்பினால் அதற்கு நான் பொறுப்பில்லை. தெளிவாக சொல்வது உங்கள் வேலை, குழப்பமாக சொல்வது என் வேலை. நான் அதை குழப்பாவிட்டால் அறிவொளி இல்லை என்று முடிவு செய்து விடுவார். 3வது ஒன்று சொன்னாங்க, அது சரியில்லை. சரியில்லைங்கிறது முறையில்லது வேற, அறம் வேற, முறை வேற, சரியில்லை அப்படிங்கிறது வேற. அது எப்படி வேற? காஃபியில் காஃபி டிகாஷனை போட்டால் சரி, டீ டிகாஷனையும் காஃபி டிகாஷனையும் சேர்த்தா சரியில்லை. இப்போ சரியில்லைன்னா என்னன்னு தெரியுதா? அப்போ அறம் இல்லைங்கிறது வேற, முறை இல்லைங்கிறது வேற, சரியில்லைங்கிறது வேற, வேற தானே தவிர வேற இல்லை. அதனால வழக்கை அவங்க தொடுத்துட்டாங்க. நீங்கள் ராக்ஃபோர்ட்டுக்கு தான் போகணும், டிக்கெட் அதுக்கு தான் வாங்கியிருக்கிறாரு, போயிட்டு வந்துடுவார். ஏன்னா நாளைக்கு அவருக்கு வேலை இருக்குது. நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லை மறுக்கிறீங்களா? அதை தான் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். என்ன சொல்ல போறீங்க? ஒத்துக்கிட்டா முறை இல்லை, ஒத்துக்கிட்டா முறை இல்லை. வழக்கம் மறுக்காமே முடிச்சிட்டா சரியில்லை. ஓஹோ, நீங்களும் அந்த பாணியிலே வர்றீங்க. நீங்கள் வழக்காடு மன்றம் போலவே பேசுவதால் அது அறமில்லை. மாண்புமை நீதிபதி அவர்களே, விழுப்புரம் கம்பன் கழகத்தினுடைய தலைவர் அவர்களே, செயலர் அவர்களே, பொருளாளர் மற்றும் உறுப்பினர் பெருமக்களே, ஒரு அழகானதொரு எழிலுரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய பேராசிரியர் அம்மா அவர்களே, இந்த அரங்கத்தை நிறைவு செய்திருக்கக்கூடிய மெத்த படித்த சான்றோர் பெருமக்களே, ஒரு அழகானதொரு வழக்கினை காலத்தின் அருமை கருதி கருத்தை சுருக்கமாக வைத்து பதிவு செய்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி பர்வீன் சுல்தானா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேரத்து மகிழ்வான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொண்டு, மாண்புமை நீதிபதி அவர்களே, ராமபிரானுடைய அந்த செயல் முறையில்லை, அறமில்லை, சரியில்லை என்று சொன்னார்கள்.
சரியில்லை என்ற ஒரு சொல்லிலேயே அறமில்லை என்பதும் முறையில்லை என்பதும் அடங்கி போகிற ஒன்று. பொதுவாக அக்னி பிரவேசம் செய்து வைத்த செயல் சரியில்லை என்று ஒரே வழக்காக கூட வைக்கலாம். நான் உங்க கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த பார்வையாளர்கள் சுவஞர்களை பணியோடு கேட்டுக்கிறேன், ரொம்ப சீரியஸாலாம் இருக்க வேண்டாம். இன்னமும் அக்னி பிரவேசம் இப்போ தான் நடக்க போகிற மாதிரி ஒரு டென்ஷனில் உட்காந்துங்கிற மாதிரி இருக்கிறீங்க. ஆமாம், அக்னி பிரவேசம்லாம் அது முடிஞ்சு போச்சு. ஆமாம், அதனால் இனிமேல்லாம் அக்னி பிரவேசம் இப்படி வைக்கணும்னா வீட்டுக்கு வீடு தெருவுக்கு தெருவு இடமே பத்தாது இல்லையா? அதனால் கொஞ்சம் லேசாகவே இந்த வழக்கை அணுகலாம். இப்போ 10 வருஷத்துக்கு மீது நான் சென்ட்ரல் ஜெயிலில் பேச போயிருந்தேன். நான் போகாத இடங்களே கிடையாது. அப்போ சென்ட்ரல் ஜெயிலில் போய் பேசிட்டு ஆயுள் கைதிங்களுக்கு 500 பேருக்கு மத்தியில் 1 மணி நேரம் பேசி முடித்த உடனே ஒரு ஆயுள் கைதி வந்தார். புலவர் ராமலிங்கம் ரொம்ப நல்லா பேசினாரு, வாழ்நாள் பூரா இவர் எங்க கூட இருந்தால் நல்லா இருக்கும்னாரு. இது அறமா? நான் சோகமா முகத்தை தொங்க போட்டுட்டு வீட்டுக்கு படியேறேன். எங்க வீட்டில் சொல்றேன், என்ன போகும்போது சந்தோஷமா போனா வரும்போது சோகமா வரையன்னா. ஒரு ஆயுள் கைதி இப்படி சொல்லிட்டாருன்னு. அவன் சரியா தான் சொல்லியிருக்கான், அதுக்காக வருத்தப்படுறேன்னா. இது முறையா இல்லையா? அப்படி பார்க்கிற போதுதான் வந்துட்டு எடுக்கு. அவர் என்கிட்ட கூட படிக்கல அவரு. அப்போ வாழ்க்கையில சில சமயங்கள்ல எதேச்சையாக நிகழ்வதையெல்லாம் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒரு பெரிய பூதாகரமாக ஆக்கக்கூடாது. கல்லாய் கிடந்த ஒரு அகலிகை கால் துகள்பட்ட மாத்திரத்திலே பெண்ணான போது ஏற்றுக்கொள்ள மறுத்த கௌதம முனிவரையே சமாதானப்படுத்தி இவள் உடலால் தீங்கிழைத்தாலே தவிர உள்ளத்தால் தீங்கிழைக்கவில்லை என்று ஒரு வாழ்க்கையே வாழ வைத்த பெருமை நடையில் உயர்ந்த நாயகனாகிய ராமபிரானுக்கு இருக்கிறது என்றால், அவர் போய் அறமில்லாத ஒரு செயலை செய்வாரா, முறையில்லாமல் செய்வாரா, இது சரியில்லை என்று சமுதாயம் சொல்லுகிற அளவுக்கு அவர் நடப்பாரா என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். அன்பிற்குரிய பெரிய பெருமக்களே, நீங்கள் சொன்ன அந்த சீதைக்கு வைத்த அக்னி பிரவேசம் என்பது அது எப்படி ராமன் அறமல்லாத நிலையை உருவாக்கினார் என்பதை தாங்கள் விளக்கினால், அது எப்படி முறையற்ற செயல் என்று நீங்கள் உரிமையோடு எடுத்து சொன்னால், எந்த பாதையில் அது சரியில்லாமல் போகிறது என்பதை நீங்கள் சொன்னால், மூன்று வழக்கையும் நான் மறுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். காரணம், நான் ஐயா அவர்களுடைய ரசிகன். ஒன்று, தமிழறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களோடு நான் 10 ஆண்டுகள் நெருங்கி பழகியவர். எதை எப்படியெல்லாம் அதை வாழ்க்கையில சமாளிக்க வேண்டும் என்கிற கலையை அவரிடத்தில் நான் கற்றுக்கொண்டவன். குற்றால அருவியில குளிக்க போயிருந்த போது முதல் நாள் இரவில் கூட்டத்தை முடிச்சுட்டு மறுநாள் நானும் அவரும் அவரோடு படித்த பிர்லா கோளரங்கத்தில் பணிபுரிகிற 2 விஞ்ஞானிகளும் சேர்ந்து எல்லாரும் வந்திருந்தோம். அப்ப இன்று ஒரு தகவல் பிரசித்தியான நேரம். ஒரு விஞ்ஞானி, அவர் கூட படித்தவர், தென்கட்சி அவரிடத்துல படித்தவர், அவர் விளையாட்டா சொன்னார், தென்கட்சி அந்த அருவி கொட்டுது இல்லையா, அந்த உயரத்துல போய் நீ உட்காந்து இன்னொரு தகவல் சொன்னா எப்படி இருக்கும்னாரு. இது தேவையில்லாத ஒண்ணு. நானே என்ன இப்படி கேள்வி கேட்கிறாருன்னு அசந்து போயிருந்தேன். இப்ப எங்க ஐயா சொன்னாரு, நல்லா தான் இருக்கும், நீ என் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டி இருக்கும்னாரு.
அதாவது தனக்கு வரக்கூடிய பாதகத்தை கூட சாதகமாக அணுகுவது எப்படி என்கிற ஒரு கலையை நான் 10 ஆண்டுகளாக அவரோடு பழகியதனால் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டுமல்ல, உலகம் போற்றுகிற மேடையை எப்படி கையாள வேண்டும் என்று உலகத்திற்கு, தமிழ்நாட்டுக்கு முதலாக சொன்ன பெருமை திருக்குறளார் முனுசாமி அவர்களுக்குத்தான், இந்த மண்ணின் மைந்தருக்குத்தான் சார். ஐயா அவர்களோடு நான் ஒரு 8 ஆண்டுகள் கூடவே பயணம் பண்ணி அவருடைய சொற்பொழிவெல்லாம் கேட்டு மகிழ்ந்தவன் என்ற காரணத்தினாலே, அதுவா மட்டுமல்லாமல் 34 ஆண்டுகள் திருமணமாகி வீட்டிலே அவளுடைய வார்த்தையை எதிர்த்து பேசி தடுத்து பேசி பழக்கப்பட்ட காரணத்தினாலே பர்வீன் சுல்தானா 3 வழக்கல்ல 300 வழக்கை வைத்தால் கூட நான் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று நீதிமன்றத்திற்கு ஒரு உத்தரவாதத்தை அளித்து முதல் வழக்கை சந்திக்க நான் தயார். அதாவது நீங்க தென்கட்சி சுவாமிநாதனோட 10 வருஷம் பழகினீங்கிறீங்க இல்லை, அதான் நான் நம்புறேன். திருக்குறளார் முனுசாமியோட எத்தனை வருஷம்? 8 வருஷம் பழகினீன்னு சொன்னீங்களே, அதை நான் நம்புகிறேன். ஆனால் வீட்டில் மனைவியோட எதிர்த்து பேசி பழகினேன்னு சொன்னீங்க பாருங்க, அதை மட்டும் நான் நம்பலை. அப்படியெல்லாம் ஒரு மனிதன் இருக்க முடியாதுங்கிறத இந்த மன்றம் தீர்மானித்திருப்பதனால் அந்த ஒன்றை மட்டும் நம்பவில்லை. இப்போ முதல் குற்றச்சாட்டை சொல்லுங்கம்மா, அறம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? நடுவர் அவர்களே, நான் வழக்கை நேர்மையாக வைத்த பொழுது அண்ணன் மா ராமலிங்கம் அவர்கள் அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம், என்ன கூட தான் ஆயுள் கைதிகள் உங்களோடையே இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னதோடு ஒப்பிட்டது முதலில் ரொம்ப கண்டிக்கத்தக்கது. 2, அக்னி பிரவேசம் செய்யறது ரொம்ப சீரியஸான மேட்டரா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஊர்ல தெருவே நமக்கு பத்தாதுன்னு சொன்னது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த 2 விஷயத்தையும் நான் வன்மையா கண்டிச்சு மறுத்துட்டு என்னுடைய வழக்கை நான் வைக்கிறேன். அவன் அறம் இல்லாத செயலை செய்தான் என்பது என்னுடைய வழக்கு. ராமன் ஆயிற்றே, அவன் ரொம்ப பெரிய ஒரு மனிதனிலேயே உயர்ந்தவன், மாணிக்கம், இதெல்லாம் உண்மைதான், அதுல மாற்று கருத்து கிடையாது. நாசம் வந்துற்ற காலை நல்லதோர் பகையை பெற்றேன் என்று ராவணனால் புகழப்பட்டவன் தான். அவன் ஒரு நல்ல ராஜாவாக இருந்தான், ஒரு நல்ல மகனாக அவனால் இருக்க முடிந்தது, ஒரு நல்ல சகோதரனாக அவனால் இருக்க முடிந்தது. ஆனால் அவர் ஒரு நல்ல கணவனாக இருந்தானா? அவனால் ஒரு நல்ல கணவனாக இருக்க முடியவில்லை என்பதைத்தான் இந்த சீதையினுடைய அக்னி பிரவேசம் என்கின்ற இந்த காட்சி நமக்கு காட்டித் தருகிறது. அறம் இல்லாமல் அவன் செய்தான் என்று நான் சொன்னேன். எது அறம்? அவன் ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல் என்று வாழ்பவன் தானே. அவனுடைய சொல்லுக்கு ஒரு அர்த்தம் உண்டு தானே. அப்படி தன்னுடைய சொல்லை மிகச் சிறப்பான வகையிலே பயன்படுத்துகின்ற ராமன் சீதையை முன்னால் வைத்துக் கொண்டு மீட்சி படலத்திலே முறையில்லாமல் எத்தனை அறமற்ற சொற்களை பேசினான். அந்த பேச்சுதானே அவளை அக்கினி பிரவேசத்திற்கு தூண்டியது. எப்படி அப்படி அறம் இல்லாமல் பேச முடியும்? முன்னால் நிற்கக்கூடிய மனைவி காலில் படிந்து எழுந்த உடனே அவளை பார்த்து, நீ ஊன் திறம் உவந்து இருந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை என்று பேசலாமா? ராமன் பேசலாமா? மிகப்பெரிய அளவிலே குற்றச்சாட்டாக பேசுகிறான். கலத்தினின் பிறந்த மாமணியின் காந்துரு நலத்தின் நிற்பிறந்தன நடந்த நன்மைசால் குலத்தினில் பிறந்தலை என்று பேசலாமா? சீதையை பார்த்து ராமன் கேட்ட கேள்வி, நீ நலம் சார் குலத்தினில் பிறக்கவில்லை, நீ ஊன் திறம் உவந்து இருந்தாய், உன் ஒழுக்கம் பாழ்பட்டு விட்டது, இருந்தாலும் நீ உயிரை சுமந்து கொண்டிருக்கிறாய், நீ மாமிசம் சாப்பிட்டு கொண்டு நீ கொழுத்து இருக்கிறாய் என்று பேசிய பேச்சு அறம் சார்ந்த பேச்சா? ராமன் இப்படி எல்லாம் பேசுவானா என்று கேட்டீர்களே, பேசுவதற்கான ஆதாரத்தை கம்பன் காட்டி இருக்கிறானே. எப்படி அவன் பேச முடியும்? அனுமன் பேசுகிறான், குலத்தை பற்றி பேசினான் ராமன், சீதையின் குலத்தை பற்றி பேசினான். சொல்லின் செல்வன் அனுமன் சீதையை பார்த்து வந்தவுடன் ராமனிடத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் குலம் உன்னதாக்கி, உயர் புகழ்க்கு ஒருத்தி ஆய தன் குலம் தன்னதாக்கி,
தன்னை செய்தான் வன்குலம் கூற்றுக்கு ஈந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தால் என் இனி செய்வது எம்மோ என்று கேட்டானே. ராமனுடைய குலத்தை வாழ்வித்து, வானர குலத்தை வாழ்வித்து, அரக்கர் குலத்தை அடியோடு ஒழித்து தன் குலத்தின் பெருமையை இவள் நிலைநிறுத்தி இருக்கிறாள் என்று சொல்லின் செல்வன் சொன்னதற்கு பிறகும் கூட நீ நல்ல குலத்தில் பிறக்கவில்லை, நீ ஒழுக்கம் பாழ்பட இன்னும் மாளவில்லை, உயிருடன் நீ இருக்கிறாயே என்று பொது சபையிலே சீதையை, சிறையிருந்த செல்வியை குறை கூறி பேசியது, அவமானப்படுத்தி பேசியது அறமற்ற செயல். அந்த அறமற்ற செயல் அவன் செய்த காரணத்தினால்தான் அக்கினி பிரவேசத்திற்கு சீதா பிராட்டி தயாரானாள் என்பதற்காக சொல்லுகிறேன். ராமன் செய்த செயலில் அறம் கிடையாது, மறுத்து பாருங்கள், மீண்டும் கணை கிளம்பும். வணக்கம். ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. ஒரு முத அனுமன் போய் சீதையே பார்த்துருக்கான். அவன் அடிக்கடி பெண்களை எல்லாம் பார்க்குற ஆள் இல்லை, அவன் பிரம்மச்சாரி. அவன் போய் சீதையை பார்த்துக்கிறான், பார்த்துருக்கான். ஒரு தரம் பார்த்தவனுக்கு அவ எவ்வளவு சிறந்தவன்னு தெரிஞ்சிருக்கு. இவன் கல்யாணம் பண்ணிட்டு இந்த காட்டில் வர்ற வரைக்கும் கூடவே வாழ்ந்தவன் ராமன், அவனுக்கு அவளுடைய பெருமை தெரியலையே. அவன் நல்ல குலத்தில் பிறக்கல என்று ஒரு குலத்தை நினைத்து அவன் சொல்வது உள்ளபடியே அறமில்லாதது என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாண்புமிகு நீதிபதி அவர்களே, ஒரு பழைய திரைப்பட பாட்டு 2 வரி. என்ன? நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேச வேண்டும். ஆமா. ராமபிரான் பார்த்து அறமில்லாமல் சீதையை சொல்லிட்டாரா, நீ ஊன் திறம் உவந்தனை ஒழுக்கம் பாழ்பட்டனை. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இது ராமனா சொல்லலை, வேற யாரு? ஏற்கனவே சீதா பிராட்டி அசோகவனத்தில் இருந்தபோது அவர்களாக சொன்ன செய்தி என்னன்னா, அரக்கிகளோடு சேர்ந்து இந்த சீதை ஊன் திறமெல்லாம் உண்டு உவந்திருக்கிறாளோ என்று என்னை வெறுத்து ஒதுக்கி மீண்டும் அயோத்திக்கு போய்விட்டாரோ என்று அன்றைக்கு சீதை நினைத்தால் இன்றைக்கு ராமன் அதை பிரதிபலிக்கிறார். தன்னுடைய கணவன் தன்னை இப்படி நினைத்ததனால் தான் வரவில்லையோ என்று ஒரு பேதை அஞ்சிய அச்சம், அந்த அச்சத்தை ராமன் நிறைவேற்றினான் என்று சொன்னாலே அதே அறமற்ற செயல் என்று அவரே ஒப்புக்கொண்டதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது இல்லையா? அது அச்சத்தின் பார்ப்பட்டதென்று அவளுக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, அந்த தாழ்வு மனப்பான்மையை அகற்றினால்தான் மீண்டும் ராமன் சீதையினுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்ற காரணத்தினால் அவளையே ஆட்டி படைக்கிற தாழ்வு மனப்பான்மையை அகற்ற வேண்டும் என்பது ராமனுடைய தலையாய கடமை. அதனால்தான் எப்படி அந்த தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளப்பட்டதனுடைய எல்லைதான் குறுக்கத்தி செடியிலே போய் தூக்கு மாட்டிக்கொள்ளக்கூடிய துணிவை சீதை மேற்கொண்டாள் என்றால் அந்த சந்தேகம், அந்த தாழ்வு மனப்பான்மை, அந்த பலகீனம் அவளுக்கு உள்ளே இருந்து ஆட்டி படைப்பதனால் இதை உணர்ந்து கொண்ட ராமபிரான் அதற்கு ஒரு நிவாரணத்தை தேடித்தான் இந்த வார்த்தையை பிரதிபலித்து சொன்னாரே தவிர வேற அவரும் ஒன்றும் சொல்லலை. நீ நெருப்புல போய் விடுன்னு அவரா சொன்னார்? எந்த ராமாயணத்தில் ஒரு பெரிய புஸ்தகமே வச்சுக்கிறீங்க, எங்கேயாவது பாட்டு இருந்தா சொல்லுங்க. ராமனா போய் சொல்றாரு? சொல்லலையே. ஏன்னா எதிராளியை அறம் மீறி பேசினால் என்ன வலி வரும் என்பதை ஏற்கனவே உணர்ந்தவன் அங்கே நிற்கிறான். அன்னைக்கே மாயமானாக வந்த மாரீசன் டப்பிங் குரல் கொடுக்கிறான் இல்லையா? ஏ ராமா, ஏ லட்சுமணா, ஏ சீதா, ஏ லட்சுமணா என்று குரல் கொடுக்கிற போது எவ்வளவு மறுத்து பேசுறான்ல இலக்குவன். அண்ணன் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எவ்வளவோ வாதம் வைத்த பிறகு கூட நீ ஏதோ மனக்குறிப்பால் தான் இந்த இடத்தை விட்டு போகாமல் இருக்கிறாய் என்று ஒரு பரம பாகவதனை போய் இங்க இடத்திலே நோக வைத்து விட்டால் சீதை என்றால், ஒரு பவித்திரமானவனை, ஒரு உண்மையானவனை, ஒரு ஒழுக்க சீலனை அதர்மமான வார்த்தைகளை அள்ளி வீசினால் எந்த அளவுக்கு வலி ஏற்படும் என்பதை அவள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் ராமபிரான் செய்த செயலே தவிர அவரா சொல்லலாமா? சொல்ல வைக்கிறார்.
என்ன நீதிபதி அவர்களே? இல்ல நீங்க தானே பேசணும், நானா பேசணும். அதாவது நீ பேச, நான் பேச நினைத்ததெல்லாம் நீ பேச, நீங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நான் நினைச்சதுதான். இல்ல, நீதிமன்றம் சரின்னு சொல்லணும், இல்ல சரியில்லைன்னு சொல்லணும். அதனால அதுல போய் அதாவது நீங்க ரெண்டு சொல்லிருக்கீங்க. அவ மனசுல என்ன நினைச்சாலோ அத ராமன் பேச ஒண்ணு. அவ இவனை லட்சுமணனை திட்டினா அந்த திட்டினது தப்புன்னு அவ உணரணுங்கிறதுக்காக ராமன் திட்டினான். ரெண்டு முடிஞ்சு போச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க உட்காருங்க. ரொம்ப நல்லதான் சொல்லியிருக்காரு. இதுக்கு நீங்க பதில் சொல்லணும்னா சொல்லலாம், இல்ல அடுத்ததுக்கு போகணும்னா நீங்க போகலாம். ஐயா, பேசுறதுலயே அநியாயமான பேச்சுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவ்வளவு அநியாயமெல்லாம் பேசக்கூடாது. அதாவது நான் சரியில்லை, நான் ஒழுக்கம் இல்லாதவ, நான் நல்ல குலத்துல பிறக்கலன்னு அவ நினைச்சாலாமா, அது அப்படியே அவர் சொல்லிட்டாராமா. இது எல்லாம் ரொம்ப கண்டிக்க தகுந்த ஒரு வாதமாக எனக்கு படுகிறது. ஒன்று, அவன் ஏதாவது சொன்னானா, நீ தீயில போய் இறங்கு அப்படின்னு சொன்னானா அப்படின்னு கேக்குறீங்கல்ல, சொல்லவே வேண்டாங்க, சொல்ல வேண்டாம். ஆனா அவன் சொன்னான். இவ வார்த்தைக்கே நாம் தீக்குளித்தால் தான் இந்த உடலை தாங்கி இருந்து நாம் உயிர் வாழ்வதற்கான அவசியம் இனி கிடையாது, இனி செத்து போகலாம் என்கின்ற முடிவுக்கு வருகிறாள் சீதை. லக்ஷ்மணனை பார்த்து சொல்றா, இடுக தீ என்று வாயினால் கூறினாள். அப்போ ராமன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு பாப்போமா? ராமன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? சீதை தான் சொன்னான் லக்ஷ்மணனை கூப்பிட்டு, நீ இடுக தீப்பா, நான் உனக்கு தானே கஷ்டம் கொடுத்துட்டேன், அதனால தானே இந்த கெட்ட வார்த்தைலாம் எனக்கு வந்துச்சு, நீ தீ போடு, நான் இறங்குறேன்னா. அது வரைக்கும் சரிதான், நீங்க சொல்ற வாக்குப்படிக்கு பார்க்க. ராமன் என்ன பண்ணான் தெரியுமா? கம்பன் வாக்குமூலம் தருகிறான். இளையவன் தன்னை அழைத்து இடுதி தீ என வளை ஒலி முன்கையாள் வாயின் கூறினாள், உளைவுறு மனத்தவன் உலகம் யாவுக்கும் களை கணை தொழ அவன் யார்? ராமன் கண்ணின் கூறினான். அவன் கண்ணாலேயே சொன்னான், பத்த வீடா போய் சேரட்டும். இவ வாயில சொன்னா, அவன் கண்ணில் கூறினான், செய் தீ இடு என்று ஆணையிட்டான் ராமன் என்பது கம்பனுடைய வாக்கு மூலமாக இருக்கிறது. என்ற பொழுது ஒரு பெண்ணை அவள் எப்பொழுதோ, என்னங்க நீங்க என்ன நிற்றியோ ஒரு நீ என்று கேட்டா அது தப்புன்னு நீங்க சொல்றீங்களே. சீதா பிராட்டிக்கு ராமனை போர் வீரனா தெரியாது, ஒரு அன்பான கணவனாக மட்டுமே தான் தெரியும். மாரீசன் அங்கே லக்ஷ்மணா என்று கத்திய பொழுது என் ராமனுக்கு ஏதோ நேர்ந்து விட்டதோ என்று அந்த அபலை பெண் தவிக்கின்ற பொழுது அதெல்லாம் ஒன்னும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொழியில் லக்ஷ்மணன் பேசும்போது எந்த மனைவிக்குத்தான் கோபம் வராது? நீ ஏதோ ஒரு செய்து போய் உன் அண்ணனை பார்க்க கூடாதா? அவன் கதறுகிறானே, லக்ஷ்மணா என்று கத்துகிறானே, நீ போக கூடாதா? நீ தவிக்கிறா. தவிக்கும் பொழுது இந்த பொங்குற பால்ல தண்ணி தெளிக்கிற மாதிரி அந்த சாமியார் பேசுறார், இந்த லக்ஷ்மண சாமியார். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அண்ணி, எல்லாம் வந்துருவாங்க. தன் கணவனுக்கு உயிர் ஏதோ ஒரு ஆபத்து நேர்ந்து விட்டது என்று தவிக்கின்ற அந்த பெண்ணுக்கு முன்னால் லக்ஷ்மணன் சிலை போல நின்றதை பார்த்துத்தான் உன் மனதிலே என்ன நினைத்துக் கொண்டு நீ இருக்கிறாய் போ என்று சொன்னாள். அதுவும் ராமன் மீது இருந்த காதலால் தான் சொன்னாலே தவிர லக்ஷ்மணன் மீது இருக்கக்கூடிய குறை மனப்பான்மையினால் அவள் சொல்லவில்லை என்பதனை அறிய மாட்டானா ராமன்? இவ்வளவு கடுமையான சொற்கள் சொன்னதற்கு பிறகும் கூட அவர்கள் சொன்னது எல்லாம் ஒன்றும் பிழை இல்லை என்று அவர் சொன்ன மறுத்த வாதத்தை நான் எதிர்கொள்கிறேன். அப்படி அவன் சொல்லி இருக்கிறான், சொல்லி இருப்பது குற்றம். அடுத்தது முறை இல்லாமல் செய்தான். என்ன முறை? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உட்காருங்க, ரெண்டையும் ஒன்னா சொல்லக்கூடாது. அவங்க மறுத்துட்டு அதுக்கு அடுத்ததா அவங்க கேட்கட்டும். அவர் சொன்னதை நீங்க மறுத்துட்டீங்க, சரி, இப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும்ல. அதாவது இனி உட்காருங்க. அதுல எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. என்ன ஐயா, ஒரே ஒரு சந்தேகம். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு அந்த வழக்கறிஞரை பார்த்து நீங்க சொல்லும் போது
நீதிமன்றத்தின் மீது எனக்கு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நான் தர வேண்டுமோ என்பது போல் தெரிகிறது. அதுவும் பெண்மைக்கான தலைப்பு. பெண்ணாக நின்று ஒருத்தியாக நான் போராடி கொண்டிருக்க நீங்கள் தயவு செய்து எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் நேர்மையாக இந்த கருத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு நான் அமர்கிறேன். நீதிமன்றத்தை நம்ப வேண்டும் என்று நீதிமன்றமே சொல்லவில்லை. நீதிமன்றத்தை எதிர்க்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு. நீங்கள் நம்பணும்னு நான் சொல்லலை. நீங்கள் நம்புறது நம்பாதது வேற. ஆனால் எதிர்க்கப்படாது. இன்னொன்று, சாமியார்னு சொல்கிறதுக்கு முந்தி எந்த சாமியார்னு சொல்லிவிட்டு சொல்லணும். நீங்கள் பாட்டுக்கு புத்தாம் பொதுவாக சாமியார்னா நானும் அது மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் கண்டேன்னா ஒரு சாமியார் கதவை திற காற்று வரும்னாரு. ஒரு நாள் அவரே திறந்தார், காற்று வரல, ஒரு நடிகை வந்துவிட்டார். அவன் மட்டும்தான் வந்துக்கிறான்னு நினைச்சாரு. ஒரு கேமராவும் வந்துருக்குது. அது பின்னால தான் தெரியும். அதனால சாமியார்னு சொன்னால் எந்த சாமியார்னு சொல்லிவிட்டு சொல்லுங்க. நீங்கள் என்ன மறுக்கிறீங்களா சார்? அதை கண்ணாலேயே சொன்னாங்கிறாங்க அந்த அம்மா. ரொம்ப சங்கடமான செய்தி நீதிபதி அவர்களே. என்ன? அது ஒரு 2-3 விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே பெண் கொஞ்சம் பலவீனமான, அது மன்றம் ஒத்துக்கொள்ளவில்லை. பெண் எப்பொழுதும் பலகீனமானவள் அல்ல, பலவீனமான மனசு உடையவங்கன்னு சொல்ல வந்தையா. சரி சரி, மனத்தளவுல மனசுல சொல்றேன். மனசு. ஆனால் கம்பராமாயணம் ஆண்களுடைய மனம்தான் பலவீனமானது என்பதைத்தான் சொல்லி லங்கேஸ்வரனை படைத்திருக்கிறது. பொதுவா மனமே பலகீனமானதுதான். அதாவது நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஆண்கள் பலவீனமானவர்கள் என்றால் ராமன் சொன்னது ஒரு பலவீனத்தினால சொல்லிட்டான்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்ற மாதிரி நினைச்சுக்கிட்டா ஏன் ராமன் அப்படி சொன்னான்றதுக்கு விளக்கம் கிடைக்கும். ஒரு விஷயம், என்னதான் இந்த அம்மா பெண்கள் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட வாழ்க்கையில் என்ன திரும்ப அடிக்கடி சொல்றது, என்ன திருச்சியில் கேட்டாங்க, ஸ்ரீரங்கத்தில் கேட்டாங்க, மதுரையில் கேட்டாங்க, ஒரு வயலும் உள்ளூரில் கேட்டிருக்க மாட்டான். இவன் தான் கேட்டு துணிவாக கல்யாணம் பண்ணியிருப்பான். அதில் ஒரு நிறைவு வராதுன்னு வச்சுங்களேன். ஒன்று. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் மனம் திறந்து. இப்போது அந்த அம்மா என்ன சொன்னாங்க, இளையவனே இடுகத்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நெருப்பில் இறங்குற சமாச்சாரம் சீதையை பொறுத்தவரையில் இது 2வது முறை. ஏன்னா மாயமானாக வந்த மாரீசன் குரல் கொடுத்த போது இலக்குவன் போகவில்லை என்றால் நான் நெருப்பில் வீழ்வேன் என்று முதலில் அங்கும் சொன்னார் சீதை. அதே வார்த்தையை திருப்பி இங்கும் சொல்லுகிறார், நெருப்பில் விழறன்னு. இது 2 தடவை வந்த பிறகு இப்பயும் விழ வைக்கலன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்து முடிஞ்ச பிற்பாடு இதே செய்தியை சொல்லலாம். நான் அன்னைக்கே நெருப்பில் உழறேன்னு சொன்னேன், யாராவது உழ விட்டீங்களா? நான் யாருன்னு நான் நிரூபிச்சிருப்பேன். வார்த்தை வருமா வராதா? ஏன்னா எந்த சூழ்நிலையில கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில வாதம் வரும்னு சொல்ல முடியாதுங்க. இப்ப நான் இருக்கிறேன், 4 மணிக்கு ஆஃபீஸ் விட்டு வர்றேன், வந்த உடனே வேகமாக காஃபி கொண்டாந்து கொடுக்குறா, நான் விடுக்குன்னு வாங்கிடுறேன். வாங்குற வேகத்தில் வேட்டியில் சிந்தி போகுது. சாரிம்மா, நான் தாம்மா அவசரப்பட்டு வாங்கிட்டேன்னு சொன்னேன். உடனே அவ இல்லைங்க நான் தாங்க அவசரப்பட்டு கொடுத்துட்டேன்னு சொன்னேன். அங்கே தவறுகளை பகிர்ந்து கொள்ளுகிற போது சமாதானம் மேலோங்கும். இது இப்படி வச்சு பாருங்க. நான் தான் அவசரப்பட்டேன்னு சொல்கிறேன், நீ மட்டும் அவசரப்பட்ட, உன் பரம்பரையை அவசரப்பட்ட பரம்பரையா அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்க. ஏய் என்ன சொல்லு, என் பரம்பரை சொல்றதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது? உங்க அப்பா கூட தான் சொன்னாரு, கல்யாணத்துல வீட்டுல கட்டு வாங்கி தரேன், பீரோ வாங்கி தரேன், அது செய்யறேன் இது செய்யறேன், என்னடி செஞ்சான்? சும்மாரியா, உனக்கு பொண்ணு கொடுத்தது அதிகம். அப்ப என்ன ஆகுன்னு கேட்டா, வார்த்தைகள் வளர வளர விரிசல்கள் ஏற்படும். அதனால ஏற்கனவே இலக்குவனை பார்த்து நான் நெருப்பில் விழுந்துருவேன்னு சொன்ன வார்த்தை ஒண்ணு, இப்பொழுது அதே எண்ணத்துல தான் சீதை இருக்கிறா, அதே பரபரப்புல தான் இருக்குதான். ஏன் தெரியுமா? ஒரு குற்ற உணர்வு. இந்த இலக்குவனை பார்த்த நாம அநியாயமா அதர்மமா பேசிட்டோமே என்ற குற்ற உணர்வு அந்த அம்மாவுக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது. அதனால்தான் அவசரமா இலக்குவா இடுகத்தி நெருப்பு மூட்டு அப்படின்னு அந்த அம்மா தான் அவசரமா சொல்லுதே தவிர, ராமர் பாவம் நம்ம மாதிரிதான் அவரும், அவருக்கு ஒண்ணுமே இல்லைங்க, பாவமா இருக்கிறாரு. என்ன சொன்னாரு? கண்ணில் கூறினான். ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியுங்க,
அவருக்கு தெரியும், ஒரு நாள் சீதையே, நான் மிதிலைக்கு நுழைகிற போது உன் கடைக்கண் பார்வை, கண் பார்வை என் மீது பட்டது. தூக்க முடியாத சிவதனுசுவை கூட நான் ஒடிப்பதற்கு காரணம் உன் கண் பார்வையின் சக்தி என்றால், இதோ என் கண் பார்வையின் சக்தியையும் நீ பார். இந்த நெருப்பு ஒன்றை ஒன்றும் செய்யாது என்று கண்ணில் கூறினான் என்று பிராட்டியின் கண்ணினுடைய மகத்துவத்தையும் பெருமானின் கண்ணின் மகத்துவத்தையும் கம்பன் இணையாக சொல்லுவதாக நீ நயம்பட எடுத்துக்கொள்ள கூடாதா? என்னம்மா, நம்ம எப்படி வேணாலும் பேசலாம் இல்ல? அப்போ இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா பிராட்டியை ஒண்ணு செய்யாதுன்னு தெரியும் அவருக்கு. இந்த நெருப்பு இன்னும் நெருப்புல குதிப்பேன், நெருப்புல குதிப்பேன் ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம், சரி குச்சிட்டு வந்துட்டா அதோட முடிஞ்சு போச்சு கதை. நெருப்புல இருந்து இறங்கி வெளியே வந்துட்டாங்கன்னா பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. அப்போ சீதா பிராட்டியினுடைய குற்ற உணர்வை அகற்றுவதற்காகவும் தாழ்வு மனப்பான்மை தூக்கி எறிந்து அவளை பலப்படுத்துவதற்காகவும் தான் ராமன் கண்ணில் கூறினான் என்கின்ற குற்றத்திற்கும் ஆளாகி நிற்கிறானே தவிர அவருக்காக அதை செய்யவில்லை என்பதை இந்த நீதிமன்றத்தில் பணிவோடு சொல்லி அமர்கிறேன். உட்காருங்க. அதாவது இப்ப என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா, தீயில் இறங்கு என்று ராமன் சொன்னானா? இவர் கேட்டது. அவன் நெருப்பு மூட்டுன்னு சீதை சொன்னபோது இலக்குவன் செய்யலாமா கூடாதான்னு தயங்கிக்கிட்டு இருக்கும்போது இவன் கண்ணை காட்டி செய்டா அப்படின்னு சொன்னான் அப்படின்னு இந்த அம்மா சொன்னாங்க. அதானே இப்போ சொல்றது 3 விதம். எப்படி அக்னி பிரவேசம் 3 விதமோ அது மாதிரி சொல்றது 3 விதம். ஒன்று ப்ரப்போஸ் பண்ணுறது, 2வது அப்போஸ் பண்ணுறது, 3வது சப்போர்ட் பண்ணுறது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் இங்கிலீஷில் சொன்னோம்னா தமிழில் சொன்ன மாதிரி. அதுக்காக தான் நான் இங்கிலீஷில் சொன்னேன். ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னா, நீ தீயில குளிச்சுட்டு வாடி அப்படின்னு சொல்லியிருந்தா அது ப்ரப்போஸ் பண்ணுறது. அவ குளிக்கிறேன் அப்படின்னு சொன்ன போது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அது அப்போஸ் பண்ணுறது. அவன் தீயை அமைக்க போகும் பொழுது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறது. இப்போ புரியுதுங்களா? அவன் ப்ரப்போஸ் பண்ணலை, அப்போஸ் பண்ணல, ஆனால் சப்போர்ட் பண்ணியிருக்கிறான். சப்போர்ட் பண்ணது ப்ரப்போஸ் பண்ணது ஆகுமா? இப்போ அதான் கேள்வி. அதை நம்ம தீர்ப்புல பார்த்துக்கலாம். நீங்க 2வது குற்றச்சாட்டை சொல்லுங்க. ராமன் செய்தது முறை இல்லை. ஆமா. ஏனென்றால் ஒரு சேர்த்து இதை சொல்லுகிறேன், அவர்கள் அந்த மறுப்பிலே சொல்லட்டும். தற்கொலை உணர்வோடு இருக்கக்கூடிய பெண்ணுக்கு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது உளவியல் ரீதியாக அவளை மீட்டெடுப்பதற்கான முயற்சி என்று எந்த உளவியலும் சொல்லவில்லை. 1. 2, ஏற்கனவே கவந்தனுடைய வாயிலே விழுந்து இறப்பதற்காக தற்கொலை முயற்சியிலே தன்னை தயார்படுத்தி கொண்டவன் ராமன். எந்தையும் பிரிந்தனன் தோகையும் பிரிந்தனள் எந்தையும் துஞ்சினன், இனி யாம் இவ்வெம்பழி சுமந்து உழல வேண்டலேன், இனி யாம் இதற்கு ஆமிடம் என்று சொல்லி கவந்தனுடைய வாயிலே விழுந்து இறப்பதற்கு தயாரானான் ராமன். என்றால் ராமன் கூட ஏற்கனவே ஒரு தற்கொலை முயற்சியில் இருந்திருக்கிறான். அப்படி என்றால் சீதா பிராட்டி இன்னொரு வாய்ப்பை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாமா? அது சரியான வாதமா? இன்னும் ஒன்று, முறை இல்லாமல் இதை அவன் செய்தான் என்பதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், எந்த இடத்தில் அவளுக்கான அந்த அக்கினி பிரவேச நாடகம் நடந்தது, எந்த இடத்தில் அவளுடைய ஒழுக்கத்தை பற்றி பேசி இருக்கிறான் ராமன், எந்த ஒரு கூட்டம் பக்கத்தில் இருக்கிறதோ அந்த கூட்டத்திற்கு ஏற்கனவே சீதா பிராட்டி சிறப்பானவள், கற்பின் கனலி என்று தெரியும். தெரிந்த ஒரு கூட்டத்திற்கு முன்னால் அவளை அவமானப்படுத்தி அவள் தான் சிதையில் இறங்கி இறந்து போவதற்கான ஆயத்தத்தை அவளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் அது முறையான செயலா? உத்தரகாண்டத்திலே சுற்றி இருந்தவர்கள் அயோத்தி மக்கள். அயோத்தி மக்களுக்கு இவளுடைய கற்பின் திறன் பற்றி தெரியாது. ஆனால் யுத்த காண்டத்திலே இது நிகழ்ந்திருக்கிறது. யுத்த காண்டத்தில் இருந்தவர்கள் யார்? ஒன்று இலங்கை மக்கள், இன்னும் ஒன்று கிட்கிந்தை மக்கள். 2 பேருக்கும் கற்பின் கனலி இவள் என்று தெரிந்த பொழுது முறையற்ற செயலாக அவளை வேண்டும் என்று அவமானப்படுத்தக்கூடிய நிலையில் ஒரு ஆணிற்கான
முன்னால் இருக்கக்கூடிய பெண்ணை அவமானப்படுத்தி காயப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த அக்னி பிரவேசத்தை ராமன் நிகழ்த்தி காட்டினான். அதனால் அவனுடைய செயல் முறையற்ற செயல் என்பது என் குற்றச்சாட்டு. தெரியாதவங்களுக்கு முன்னாலே திட்டினா அது பாதிக்காது, தெரிஞ்சவங்களுக்கு முன்ன திட்டினா அது பாதிக்கும். அதான் பாதிக்காது என்று நான் சொல்ல இல்லை ஐயா. அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய காரணத்தினால்தான் உத்தரகாண்டத்தில் அவளுக்கான அக்கினி பிரவேசம் நடந்த பொழுது மண் மாதா புலந்து சீதையை உள்வாங்கிக் கொண்டு ராமனுக்கு இனி மனைவி கிடையாது என்கின்ற நிலையில் அவனுக்கு தண்டனை வழங்கினாள் என்று உத்தரகாண்டம் சொல்லுகின்ற காரணத்தினால் அதற்குள் நான் போகாமல் நான் யுத்த காண்டத்தில் நின்றேன். யுத்த காண்டத்தில் நடந்த அக்கினி பிரவேசம் மாபெரும் குற்றமுடையது, அது முறையற்ற செயல். உங்களுக்காக அவன் உத்தரகாண்டத்துக்கு போகல, அதனால யுத்த காண்டத்தோட நிறுத்தியாச்சு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அக்னி இது எனக்கு வழக்கே புரியல. இப்போ இந்த அக்னி பிரவேசமே தப்புன்னாங்க, அப்புறம் இங்க செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னாங்க. அப்ப அயோத்தியில செய்யலாமா? அதல்ல என்னுடைய வாதம். அக்கினி பிரவேசத்தை நீங்கள் அயோத்தியிலே நடத்துவது மாபெரும் குற்றம். அதுவும் நீங்கள் இலங்கையிலே நகழ்த்தியது முறையற்ற மாபெரும் குற்றம். அங்கே நடந்த குற்றத்திற்காக இயற்கை அவனுக்கு தண்டனை தந்தது. ஆனால் யுத்த காண்டத்திலே அவன் நிகழ்த்தினானே, அதற்கு இன்னும் ராமனுக்கு எந்த தண்டனையும் வழங்கப்படவில்லை என்பதற்காகத்தானே நான் வழக்கை கொண்டு வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, இந்த அக்னி பிரவேசம் என்பது ஒரு ராமனுக்கு தண்டனை நான் தரணுமா கூடாதான்னு நீங்க சொல்லணும். இல்லைங்க, அதான் அவங்க சொல்லிட்டாங்க. இல்லை இல்லை, எப்படி ராமனுக்கு நான் தண்டனை தரலாமா கூடாதான்னு நீங்க சொல்லணும். அதான் அவங்க சொல்லிட்டாங்க. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, அந்த அக்னி பிரவேசம் என்பது திட்டமிடாதது ஒண்ணு. இங்க நடக்கும் அங்க நடக்கும் ஏதாவது பிளான் பண்ணதா? அது திட்டமிடாதது சார், எதேச்சியா நிகழ்ந்த நிகழ்வு அது. ஓ, நான் மீண்டும் சகோதரிக்கு ஞாபகப்படுத்துறேன், அந்த அம்மாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆழ் மனதுல ஒரு பலவீனம், தற்கொலை முயற்சி, இப்படியாவது உயிரை விட்டுணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால்தான் தன்னை பார்த்து கணையாழியை கொடுத்து ராமபிரானையே தரிசித்த மாதிரி ஒரு தெம்பு பெற்ற பிறகு கூட அந்த அம்மா என்ன சொல்லுது, இன்னும் 1 மாசம் தான் நான் காத்திருப்பேன், அதுக்குள்ள வந்து அவர் மீட்டுக்கிட்டு போகலன்னா நான் உயிர் திறந்துருவேன். திரும்ப திரும்ப ஒரு மனநோயாளி போல அந்த அம்மா இந்த வார்த்தைகளை சொல்றதுனால அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஒரு வைத்தியம் தான் இந்த அக்னி பிரவேசமே தவிர, இப்போ ஆபரேஷன் பண்ற டாக்டர் என்ன பண்ண முடியும்? மாயமந்திரமா போட முடியும்? ஒரு கட்டி வருது, கட்டி வந்த பிறகு அதை ஆபரேஷன் பண்ணணும்னா அறுவை சிகிச்சை தானே பண்ணி ஆகணும். கத்தி எடுத்தது அந்த டாக்டர் அதர்மம், அறம் இல்லை, முறை இல்லை, சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ இந்த அடிமனதிலே தேங்கி கிடக்கிற இந்த மனநோய்க்கு மாமருந்து எதுன்னா ஏதாவது ஒரு தீர்வு கண்டே ஆகணும். இலங்கையில மனநோய் மருத்துவமே கிடையாதா? அங்க ஒருத்தர் 2 பேர் இருக்குன்னா மருத்துவமனை வைக்கலாம். எல்லாருமே மனநோயா இருக்கிற போது எங்க இருந்து மருத்துவமனை வைக்கிறது? வைக்க முடியாது. அப்போ அதற்காக எதேச்சியாக நடந்த ஒரு தீர்வே தவிர இதுல ராமபிரான் போய் அக்னி பிரவேசம் வச்சே தீர்வேன்னு எங்கேயும் சொல்லல, எந்த இடத்துலயும் நிகழல. அது இயல்பாக நிகழ்ந்த ஒன்று. அதுல கண்ணில் கூறி ஒரு முடிவு முடிச்சிரு, இதோட இந்த இலங்கையில இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நம்ம அயோத்திக்கு போவோம்ன்றதான முடிவை தவிர இங்க யார் கேட்டாங்க, இது எதுக்கு கேட்டாங்க, அப்ப ராமரை விரும்புறாரா நாங்க வைக்கணும்னா அவருக்கும் விருப்பம் இல்லை. திடீர்னு வந்தது, ஒரு வாய்ப்பு வந்துட்டது, வேற ஒன்றும் வழி கிடையாதுங்க. அதற்குத்தான் நம்ம அது காரண காரியத்தை நாம அறிந்து அதை தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அதுல ஒரு பெரிய குற்றத்தை கண்டுபிடிச்சு இது என்ன நம்ம குடும்பம் மாதிரியாது குடும்பம்? நான் என்ன கேட்கறேன், நம்ம குடும்பம் மாதிரியா அந்த குடும்பம் நான் கேட்கறேன். அவங்க ஒரு அவதார புருஷர்களாக வந்தவர்கள், அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். சிலதெல்லாம் மௌனமா இருக்கும், சிலது வெளிப்படையா இருக்கும். அதை பார்க்கறது விட்டு நம்ம சாத குப்பம் சுப்பம் கதையா நம்ம கதையா இது இல்ல. 25வது வெள்ளி விழா கொண்டாடுறான் ஒருத்தன், பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல கொண்டாடுறான், அமைதியா இருக்கிறான். 25 வருஷத்துல கணவன் மனைவி சண்டை வந்துதான் கேட்கிறாரு ஒரு நிருபர். எங்க வாழ்க்கையில சண்டை வந்ததே கிடையாதுன்னா, ஒரு முறை கூட வந்தது கிடையாது. அப்பா, இப்படிப்பட்ட ஒரு தம்பதி உலகத்திலே கிடையாதுன்னா எப்படி எப்படின்னா அதை நீ தெரிஞ்சுன்னா போதுன்னா
இல்லை இல்லை தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுறேன், வேற ஒன்றும் இல்லை, பேப்பர்லாம் போட மாட்டேன்னா. அப்படியா, வா. என் சம்சாரத்திற்காலே அவங்க அப்பா ஒரு பெரிய குதிரை வியாபாரி, நானும் அவளும் திருமணம் பண்ணிக்கணும் 25 வருஷத்துக்கு முந்தி. காலையில் சாயந்தரம் ஆளுக்கு ஒரு குதிரையை கொடுத்து பீச் பக்கமாக சவாரி போயிட்டு வாங்கன்னு சொன்னார் என் மாமனார். ஆளாளுக்கு ஒரு குதிரையில் ஏறி போனோம். போகிற போதே என் ஒய்ஃபு அந்த குதிரை கீழே தடிக்க விழுந்தது. விழுந்த உடனே ஒரு சத்தம் போட்டா, ஒன்றுன்னு ஒரு அலர்னா குதிரை தானாக எழுந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது மறுபடியும் குதிரை விழுந்துட்டுது, நோஞ்சாங் குதிரை. மறுபடியும் கீழே விழுந்தவர் 2ன்னு ஒரு அலர்னா குதிரை எழுந்துட்டுது. 3வது ஒரு கல் தடிக்கு நிஜமாவே குதிரை விழுந்துடுது. 3ன்னு சொன்னவ ஹேண்ட்பேக்கில் இருந்து துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டா குதிரைய. நான் சொன்னேன், அடி பாவி, ஒரு வாயில்லாத ஜீவனை சுட்டுட்டியேன்னு. 1ன்னா 25 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் நான் 2ன்னு சொல்லாத அளவுக்கு குடும்பம் பண்றேன்னா. அந்த மாதிரி ஒரு நெருக்கடிலாம் அங்கே இல்லைம்மா, நெருக்கடியே கிடையாது. நீங்க சொன்னீங்களே ராமனுக்கு பலவீனமா இருந்து அவரு தற்கொலைக்கு போகல, இது என்னமா நம்ம கட்சிக்காரன் பேசுற மாதிரி இருக்குது இது. இல்லை, நீங்க ஒரு குற்றம் சொன்னாக்க அங்கே ஒரு குற்றம், நான் மட்டுமா இந்த தப்பு பண்றேன், நீ அந்த நாளில் பண்ணலையா? இது அப்படி இல்லை. அது ஆணுக்கு எங்கள் அண்ணன் சண்முகடியால் தான் சொல்லுவார், ஆணு தற்கொலை முயற்சியில் போகிறான்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணான்னு வரீங்க. அண்ணன் சண்முகடியால் ஒரு அழகான செய்தி சொல்லுவார். ஒருத்தன் குளத்தில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு வந்திருக்கிறான். அப்படியே யோசனை பண்ணி சுற்றி வந்திருக்கிறான். ஒரு ஆள் கேட்டுக்கிறான், எதுக்கடா அங்கே குளத்தை சுற்றி பார்க்குறேன்னு. இதில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். அடப்பாவி, விஷம் பாம்புக்கு இருக்குது, பயங்கரமான முதலெல்லாம் உள்ளே இருக்குதுறான்னா. நல்ல வேலை சொன்னீங்கன்னு வீட்டுக்கு போட்டானா. அது போல ஆம்பளை தற்கொலை பண்ணிக்கிறான்னா அதெல்லாம் தூக்கி கவலைப்படாதீங்க. ஆனா பெண் பலவீனமான ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதை முக்கியத்துவம் கொடுத்து நம்ம யோசிக்கணுங்க. ஏன், அவன் நெருப்பின் வடிவம், இவள் நீரின் வடிவம், இவள் மென்மை தன்மையானவள், அவள் வன்மையானவன். அவன் சொல்லுவான், செய்ய மாட்டான். இதை வெட்டிடுறோம் பாருன்னுவான், யாரும் வெட்ட மாட்டான், செய்ய மாட்டான் சார். அதனால நீங்க அவருடைய பலவீனத்துல நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பலமானவன் ஒரு பலவீனத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் இது முறையாத்தான் செஞ்சிருக்காரே தவிர ஏதோ திடீர்னு வந்துட்டுது அதை கூட ஒரு நெறிப்படுத்தி ராமபிரான் செய்து முடித்திருக்கிறார் தான் நம்ம நினைக்கிறோமே தவிர அதில் போய் குற்றமா எல்லாத்துலேயுமா குற்றம் பார்க்கறது. அதாவது அவர்கள் சொன்னார்கள், ராமன் செய்த இந்த தவறினால் இயற்கை ஒரு தண்டனை கொடுத்தது, பூமியே பிளந்து உள்வாங்கி கொண்டது. அது எப்படின்னு கேட்டால், காஷ்மீரில் தகராறு நடக்குது. தீவிரவாதிகளும் பிரிவினவாதிகளும் சேர்ந்து தகராறு பண்ணுறான். முதலமைச்சரால் ஒன்றும் பண்ண முடியல. அது மற்ற ஊர் முதலமைச்சருக்கெல்லாம் ரொம்ப அமைதி. காஷ்மீரில் முதலமைச்சராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவராலையும் ஒன்றும் பண்ண முடியல. இராணுவம் சுடுவானே தவிர அவனாலையும் ஒன்றும் பண்ண முடியல. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தது. இயற்கை என்ன பண்ணிவிட்டது, பெரிய மழையை போட்டு ஒரு வயலும் போராட முடியாமல் 600 பேரை உள்வாங்கி கொண்டது. இதுக்கு தான் இயற்கை பண்ணுறது. மனுஷன் எப்போ பண்ண முடியலையோ அப்போ இயற்கை செய்யும். அது ராமாயணத்துலேயும் செஞ்சிருக்குது, இப்போவும் செஞ்சிருக்கு. அது மாதிரி உங்களை உள்வாங்காமல் இருக்க நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும். எதிர்கட்சி வழக்கறிஞருக்கு சொல்லுகிறேன். இப்போ நீங்கள் 2 சொல்லிவிட்டீங்க, இப்போ 3வது சொல்லுங்க. அவர் சொன்ன 2வது குற்றச்சாட்டிலே என்னுடைய 3வது குற்றச்சாட்டிற்கான ஒரு கேள்வியும் அடங்கி இருக்கிறது. அதனால் அந்த கேள்விக்கான பதிலோடு என்னுடைய 3வது குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். சீதையானவள் பலவீனமானவள். அப்பப்போ போய் அவள் தற்கொலைக்கு முயற்சி செய்தாள். ஒரு நாளை குறித்தால் அந்த நாட்டிற்குள் வரவில்லை என்றால் நான் தீக்குளிப்பேன் என்று சொன்னாள். அப்படி அவள் சொன்ன காரணத்தினால் அவளுக்கு இது நிகழ்த்தப்பட்டது என்று அவர் சொன்ன வாதம் உண்மையிலேயே எனக்கு ஒரு என்ன ஒண்ணு புரியலைன்னா, சாதாரணமாவே ஆண்களுக்கு பெண்மொழி புரியாது. அதுல கொடுமை என்ன தெரியுமா, புரியாம இருக்கிறது இல்ல, புரியாம எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் கொடுமையான ஒரு விஷயமே. இப்போ மா ராமலிங்கம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படி சொன்ன காரணத்தினால் அவள் ஒரு குறித்த நேரத்தில் வரவில்லை என்றால் நான் தீக்குளிப்பேன் என்று சொன்ன காரணத்தினாலேயே அவளுக்கு இது நிகழ்த்தப்பட்டது என்றால் பரதனும் அப்படித்தானே சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் குறித்த நேரத்தில் வரவில்லை என்றால் நான் தீக்குளிப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான் இல்லையா? அப்படி என்றால் அவனையும் ஒரு வாய்ப்பிலே கொண்டு போய் கொட்டலாமா? அது பிழையான கருத்து. ஒன்று சொன்னார்கள், இது திட்டமிடவில்லை, இது எதேச்சையாக நிகழ்ந்தது. நான் இந்த கருத்தை மறுக்கிறேன். இது திட்டமிட்டு நடந்தது.
வீடணனை பார்த்தவுடன் தேவியை சீரோடும் தா என்று கேட்ட அந்த கேள்விக்கு பின்னால் மாபெரும் திட்டமிடல் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், எதேச்சையாக வந்தது என்றால் பேச்சு முற்றி வரும். சாதாரணமா பேச்சு முத்துச்சுன்னா பிரச்சனை வருங்க. பேச்சே கிடையாது. கண்ணில் பார்த்த அடுத்த வினாடியில் நீங்கள் சண்டையை ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் அது ஏற்கனவே மனதிலே கனன்று கொண்டிருக்கக்கூடிய திட்டமிட்ட செயல். ஒருத்தன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சான், ஏய் கதவை தர அப்படின்னா, கதவை திறந்தான் அந்த அம்மா. ஏய் அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள டிவியை போடணும். அந்த அம்மா டிவியை போட்டுச்சு. ஏய் அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள காஃபி கொண்டு வா. அந்த அம்மா காஃபி கொண்டு வந்துச்சு. ஏய் அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஷூவை கழட்டுச்சு. அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. என்னையா அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள டிவி போடு, அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள காஃபி கொண்டு, அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஷூவை கழட்டு, தொலைச்சிருவன் தொலைச்சின்னுச்சு. உடனே இவர் அமைதியா சொன்னார், அது ஆரம்பிச்சிருச்சின்னு. சில பேர் திட்டமிட்டே முன்னால இருக்கிற ஆட்களை தூண்டுவார்கள். பார்த்திருக்கீங்களா? என்னுடைய வீட்டு தெருவுலங்க ஒரு அம்மா தீ குளிச்சு இறந்து போச்சு. அது எப்படி இறந்துச்சுன்ற கேஸ் ஸ்டடியில அந்த போலீஸ் விசாரணையில தெரியுதுங்க. அவர் சொல்லி இருக்கிறாரு, அவளெல்லாம் ஒன்றும் சொல்லாதரா, அதை பார் அது ஓரத்துல ஒரு டின்னு வச்சிருக்கு, அதுல பெட்ரோல் இருக்கு, அது எடுத்து தலையில போட்டு அது தீ வச்சுக்க போது பாரு, எதுக்கு நீ அதெல்லாம் அவகிட்ட பேசுறேன்னு நான் பாருங்க. நேரா போனா திறந்தா குளிச்சா தீ குளிச்சா செத்து போயிட்டா. எங்கே எப்பொழுது அடித்தால் விழுவார்கள் என்று தெரிந்து கொண்டு திட்டமிட்டு செய்கின்றது இருக்கு இல்லையா, அதுதான் முறையற்ற செயல், அதுதான் அறமற்ற செயல், அதுதான் சரியில்லாத செயல் என்று நான் சொல்ல வருகிறேன். ராமன் செய்தது சரியில்லாத செயல். எப்படி? சீதையை பார்க்கின்ற வரைக்கும் அவன் எப்படி இருந்தான்? அனுமனிடத்தில் என்ன பேசினான்? அவன் சுக்ரீவனிடத்தில் எப்படி புலம்புகிறான்? கூட இருக்கின்றவர்களிடத்தில் எல்லாம் எவ்வளவு காதல் மொழிகளை அந்த பெண் குறித்து பேசுகிறான். அந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்தில் அவள் வருகிறாள், சீரோடும் தாய் என்று பேசுகிறான். சீரோடும் தாய் என்று நேராக வந்து விபீடனன் சொல்லுகிறான், இவளை அலங்கரியுங்கள் என்றவுடன் மறுக்கிறாள் என் தாய். இல்லை, நான் சீரோடும் அணிய மாட்டேன், என்னுடைய எந்த அலங்காரத்தையும் நான் செய்ய மாட்டேன், இந்த உலகம் என் இருப்பை பார்க்கட்டும் என்று மறுக்கிறாள் அந்த பெண். விட்டீர்களா? வீடனன் சொல்லுகிறான், இல்லை, பாட்டு இருக்கிறது, ராமபிரானினுடைய குறிப்பு ஒன்று இதில் இருக்கும் காரணத்தினால் நீங்கள் சீதையை, இந்த தேவியை சீரோடும் தாருங்கள் என்ற பொழுதுதான் தேவ பெண்கள் எல்லாம் வந்து அந்த பெண்ணை அலங்கரிக்கிறார்கள். தான் எந்த நிலையில் இருந்தோமோ அந்த நிலையில் அவள் வந்து நின்று இருந்தால் இந்த உலகம் ராமனை குற்றவாளியாக கண்டிருக்கும். அவள் அலங்கார பூஷதையாக வந்து நின்ற பொழுது அந்த பெண்ணை அவமானப்படுத்துகின்ற வகையிலே பார்த்த உடனேயே ஊந்திரம் உவந்து இருந்தன. இதுதான் முதல் வார்த்தை. தன் மனைவியை இத்தனை மாத காலம் பார்க்காமல் முதலில் பார்த்து பேசிய இந்த பேச்சு சரியில்லாத பேச்சாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த பேச்சும் இந்த செயல்பாடும் இந்த ஏற்கனவே திட்டமிடுதலும் தான் சீதையை தீக்குளிக்க வைத்தது. இந்த தீக்குளிக்க வைத்த இந்த செயல் சரியில்லை என்பது என் மூன்றாவது வழக்கு. வணக்கம். அதாவது ராமன் ப்ரொவோக் பண்ணான்னு சொல்றாங்க, தூண்டினான். அவ எப்படியாவது தீயில இறங்கணும்னு இவன் தூண்டினான். தூண்டுவதும் திட்டமிடுவதும் ஒன்று. இது என்ன சொல்றீங்க நீங்க? இதுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க? மாண்புமிகு நீதிபதி அவர்களே, அதுல நெருப்பு சோதனைக்கும் அந்த திட்டமிடலுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. அது சரி, அவங்க சொன்ன அந்த விபீஷனுக்கும் சீதைக்கும் நடந்த சீரோடும் தாய் என்ற ஒரு உரையாடல் அடுத்த ஆண்டு வழக்காடு மன்றத்துக்கு தலைப்பா வைக்கலாமே தவிர, இப்ப இந்த நெருப்பு சோதனைக்கும் அதுக்கும் எது விதமான திட்டமிடல நம்ம ரொம்ப ஆழமா போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. மூணாவது என்னுடைய கருத்து என்னன்னா, நெருப்பு சோதனை வைத்து விட்ட பிறகு அதனால எந்த விதமான பாதிப்பும் சீதைக்கு ஏற்பட்டதாக கம்பராமாயணத்தில் இடம் இல்லை. கம்பர் இதுவரைக்கும் சொல்லாத ஒரு அருமையான உயர்ந்த வார்த்தையை தான் போடுறார். ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் ஒவ்வொரு அடைமொழியை சொல்லி வருகிற மகிழக்கூடிய கம்பன் நெருப்பு சோதனை முடிந்த பிறகு பிராட்டியை பார்த்து கற்பின் கனலி என்கிற ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்து அங்கே பெருமைப்படுத்துவதாகத்தான் ராமாயணம் நமக்கு சொல்லுகிறது. உலகத்திலேயே பிராட்டிக்கு எவ்வளவு பெருமை கூடுகிறது என்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் சுடுகிற ஆற்றல் அக்னிக்கு உண்டு. ஆனால் சீதை அதிலே இறங்கிய பிறகு கற்புத்தியே அக்னி தேவனை சுட்டுவிட்டது. அந்த அக்னி தேவன் ஓடி ராமனை சரணடைந்தான் என்று ராமாயணம் எடுத்து சொல்லுகிற போது பிராட்டியின் பெருமை அங்கே பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பொன்னை கூட
நெருப்பிலே இடையிடத்தான் அதனுடைய பிரகாசம் தெரிவது போல இந்த இடத்தில் அந்த நெருப்பு சோதனையை உருவாக்கி கொண்டதும் சீதைதான். அதிலே செயல்படுத்துவதற்கு தன்னை ஆட்படுத்திக் கொண்டதும் சீதைதான். செயல்படுத்தி வெற்றி பெற்றதும் சீதைதான் என்பதனாலே இடையிலே இருக்கக்கூடிய ராமபிரானுக்கு எந்த விதமான கட்டளையும் இடவில்லை, எந்த விதமான செயல்களிலும் அவர் செயல்படவில்லை. அவருக்கும் அறமல்லாத செயலுக்கும் முறையில்லாத செயலுக்கும் சரியில்லாத செயலுக்கும் ராமனை இங்கு கொண்டு வந்து குற்றவாளி கூண்டிலே தயவு செய்து நிறுத்த வேண்டாம் என்று இந்த நீதிமன்றத்தை பணிவோடு கேட்டுக்கொண்டு, எந்த சூழ்நிலையிலுமே ஒரு ஆணினுடைய தன்மையையும் பெண்ணினுடைய தன்மையையும் சீர்தூக்கி பார்த்து உளவியல் நெறிப்படி இந்த நீதிமன்றம் ராமனை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையோடு விழுப்புரம் கம்பன் கழகத்துக்கு நன்றியை சொல்லி இதுவரை கேட்டு பெருமைப்படுத்திய சுவஞர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய இதயங்கலந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, 3 விதமான பார்வை. முதல் பார்வை, தன் மனைவி என்றும் பார்க்காமல், ஒரு பெண் என்றும் சிந்திக்காமல், பொதுவிலே ஒரு பெண்ணை கணவனாக இருக்கிறவனே கண்மூடித்தனமாக திட்டுவது அறமல்ல. இது முதல் குற்றச்சாட்டு. கிங் லியர்னு ஒரு நாடகம் இருக்கு, ஷேக்ஸ்பியர் எழுதினது. அதில் லீயருங்கிறவன் ஒரு ராஜா. அந்த ராஜா தன்னுடைய சபையில் உக்காந்துருக்கான். அவனுக்கு 3 பொண்ணு. இந்த 3 பொண்ணுகிட்டையும் ஒரு கேள்வி கேட்டான். நீங்கள் யார் மீது முதன்மையான அன்பு செலுத்துகிறீர்கள் அப்படின்னு கேட்டான். அவனுக்கு ஒரு ஆசை. ஒரு பொண்ணு சொன்னா, உங்க மேலதான் எனக்கு முதன்மையான ஆசை, அன்பு, அப்புறம்தான் என் கணவன் மேல அப்படின்னு அவ சொன்னான். அவ வேணும்னே அப்படி சொல்றான். அப்பாவுக்கு இப்படி சொன்னாதான் பிடிக்கும்னு எனக்கு சொல்லிவிட்டான். சரி, 2வது பொண்ணை கேட்டான். அக்கா போன வழியிலேயே போறதுதான் நல்லதுன்னு அவளுக்கு மனம் சொல்லிச்சு. நானும் அப்படிதான்ட்டான். 3வது பொண்ணு சொன்னா, என் கணவன் மீதுதான் முதன்மையான அன்பு, அப்புறம்தான் அப்பாவாகிய உங்கள் மேலே அன்புன்னா. அதானே ஒரு மனைவியாக போன பிறகு ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய நிலை. அது உண்மை. ஆனா ராஜா என்ன பண்ணா, போ வெளியே, நீ எனக்கு பெண் இல்லை, என் ராஜ்யத்தில் உனக்கு பங்கு இல்லை அப்படின்ட்டான். ஏன் இப்படி சொன்னா? கிரிட்டிசிசம் எழுதினவங்க சொல்றாங்க, இன்சல்ட் இன் த பப்ளிக். பொது மன்றத்தில் ஒருத்தரை அவமானப்படுத்தினால் உண்மையா இருந்தாலும் மன்னிக்க முடியாது. அப்பா மேல அன்பு இல்லை, ராஜா மேல அன்பு இல்லை என்று பொது மன்றத்தில் அந்த பெண் சொன்னதால அவளை துறந்து விட்டான்னு எழுதினான். இப்ப புரியுதுங்களா? பப்ளிக்ல நீங்க தனியா ஒருத்தனை ரூம்ல அழைச்சிட்டு போய் செருப்பால அடிங்க, கன்னத்தை துடைச்சிக்கிட்டு பேசாம வெளியே வந்துடுவான். ஆனா பப்ளிக்ல செருப்பால அடிப்பேன்னு சொன்னீங்க, ரொம்ப கோபம் வந்துடும். அடி வாங்கினப்ப கோபம் வரல, பப்ளிக்ல சொன்னோன்னா கோபம் வருதா இல்லையா? இதுதான் பப்ளிக். இதுதான் அந்த ராஜாவுக்கும் நடந்தது. அது மாதிரி ஒரு மனைவியை பப்ளிக்ல ஒருத்தன் திட்டலாமா அப்படின்னு கேட்டது ரொம்ப அற்புதமான கேள்வி. அந்த கேள்வி உயிரோடு உள்ள ஒரு கேள்வி. ஆனா இவர் என்ன சொன்னாரு, ஏன் திட்டினான்? இவன் மட்டும் பப்ளிக்ல தன்னுடைய கொழுந்தனை திட்டவில்லையா? அது எங்க பப்ளிக் காட்டுல தான் நடந்தது. பப்ளிக்னா பெரிய கூட்டமா இருக்க வேண்டியல, நாமும் இன்னொருத்தனும் இருந்தா பப்ளிக். சொல்றீங்களா? அவ என்ன சொன்னா, நீ என்னை பெண்டாள நினைக்கிறாய் என்ற பொருள்படும்படியாக பேசினார். அப்படி அவனை பேசியது குற்றம் என்று அவளுக்கு உணர வைக்க வேண்டும் என்று ராமன் திட்டினான். இவர் சொல்றார். இதை சீதையே சொல்றா, என் மஞ்சனை வைது
பின் வழிகொள்வாய் என நஞ்சனையான் அகம் புகுந்த நங்கை நான், என் கொழுந்தனை நான் திட்டின குற்றவாளி என்று சீதையே சொல்லுகிறாள். ஆனா அவன் மனசுக்குள்ள சொன்னான், ராமனுக்கு தெரியாது. தனக்குள்ள நினைச்சா, ஏன் எனக்கு இப்பேற்பட்ட துன்பம் வந்தது, என்னுடைய கொழுந்தனை மனசார நான் திட்டினேன், எனக்கு துன்பம் வந்தது அப்படின்னு நினைக்கிறார். நினைச்சது ராமனுக்கு தெரியாது. அதனால்தான் ராமன் என்ன பண்றான், இவன் நினைக்கவில்லை போல் இருக்கும்னு சொல்லி திட்டினான். அவனும் ஒரு சாதாரண மனுஷன்தான். அவன் அவதார புருஷனாக இருந்தாலும் மனிதன் என்ற சட்டையை போட்டுக்கொண்டு நிற்கிறவன். நம்ம போலதான் அவனும் இருந்திருப்பான். அவனை அறியாமல் சில தெய்வீக உணர்வுகள் அவனுக்கு வருமே தவிர, சாதாரண அவன் நம்ம மாதிரி தான். அவன் அழுதான், தூக்கு மாட்டி செத்து போயிடுவேன்னு சொன்னான், இதெல்லாம் உண்மைதான். ஆனா அவனை அறியாமல் சில அற்புதங்கள் நடக்கும். அது எப்படி? அவன் வில்ல இப்படி வளைச்சு அம்பு போட்டாங்க, வில்ல உள்ள நான் அருந்து போச்சு. என்ன நினைப்பான்? அருந்து போச்சு, வேற நான் குடுறா. இதுதானே கேட்கணும், இதானே இயற்கை. அவன் கேட்கவும் இல்லை, யாரும் கொடுக்கவும் இல்லை. இப்படி பார்த்தான், வானத்திலிருந்து ஒரு வில்லு வந்தது, பிடிச்சுக்கிட்டான். எப்படி வந்ததுன்னு நினைச்சானோ, நினைக்கல. இதுதான் அற்புதம். அவதாரத்துக்கு நடக்கக்கூடிய தெய்வீக செயல்கள் இதுதான். காரைக்காலம்மையா 2 மாங்கனியில் ஒரு மாங்கனியை அடியார்களுக்கு அன்னமா கொடுத்துட்டா. இன்னொன்று எங்கன்னு கேட்டான் கணவன். என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு தெரியல. ரூமுக்கு போனா அவர் கடவுள்கிட்ட கேட்கவே இல்லை, இன்னொரு கனி கொடுன்னு கேட்கல. சும்மா நின்னா கையில் ஒரு கனி வந்துட்டு. ஒரு மனித பெண்ணுக்கே கடவுள் இரக்கமாக ஒரு வரம் தருகிறார் என்றால், அவதார புருஷனுக்கு வில் ஒடிஞ்சு போனா ஒரு வில் வர்றது பெரிய விஷயமா? அது வந்துடுது. அதனால ராமன் சாதாரண மனிதனை போலத்தான் நடந்தான். வான்மீகியை பார்த்தால் அவன் வெறும் மனிதன் என்றுதான் இருக்கிறது. கம்பனை பார்க்கும் பொழுதுதான் தெய்வீக மனிதன் என்று தெரிகிறது. ஆகையினாலே இவளை திட்டினால், இவள் திட்டிய அந்த உணர்வு தப்பு என்று அவளுக்கு படும் என்று அவன் திட்டியிருக்கலாம். ஆனா கொஞ்சம் குறைச்சலா திட்டியிருக்கலாம். படிச்சு பார்த்தா நமக்கே கஷ்டமா இருக்கு. இப்படியெல்லாம் மனைவிய பொது சபையில ஒருத்தன் திட்டினான் என்று நம்ம ஜீரணிக்க முடியவில்லை. அப்படி அவன் திட்டும்படி ஏன் கம்பன் எழுதினான்? நமக்கு தெரிகிறது, கம்பனுக்கு தெரியாதா? எல்லாரும் வருந்த வேண்டும், ராமனை குற்றமாகவும் நினைக்க வேண்டும் என்றுதான் இப்படி திட்டியிருக்கிறான், திட்டச் செய்திருக்கிறான். இது முதல் குற்றச்சாட்டு. அவன் திட்டினது தப்பு தான், ஆனால் திட்ட நினைச்சதுக்கான காரணம் தப்பு இல்லை. இவ்வளவுதாங்க முதல் விஷயம். 2வது விஷயம், முறை அல்ல. அவன் அவளை பற்றி எல்லாருக்கும் பெருமையா தெரிஞ்ச இடத்துல அவன் இந்த மாதிரி செய்தது முறையல்ல அப்படின்னு சொல்றாங்க. செய்ய வேண்டியதை எங்க செஞ்சாலும் முறைதான். அதை பற்றி அது தப்பு கிடையாது. இந்த இடத்துல செஞ்சா ரைட்டு, அந்த இடத்துல செஞ்சா தப்புன்னு ஒன்று கிடையாது. ஒரு செயல் தவறா சரியான்னு தான் பார்க்கணுமே தவிர இடம் சரியா தவறான்னு பார்க்க முடியாது. அதனால 2வது விட்டுடுவோம். 3வது தான், அவன் மனசுல திட்டமிட்டு தான் தீயில இறங்க செய்திருக்கிறான் என்ற சரியில்லை என்ற 3வது குற்றச்சாட்டு. மனசுல நினைச்சிருக்கிறான். உள்ளபடியே ராமன் மனதில் அப்படி நினைச்சிருந்தா அவன் ராமன் இல்லை. ராமன் மாதிரி ஒரு பெரிய அவதார புருஷன் தன் மனைவியை தீயில் இறக்க வைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவன் ராமனாக இருக்க முடியாது. சர்வ சாதாரண மனிதனை விட தாழ்வாதான் இருக்க முடியும். ஆனா நினைச்சிருக்கான்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதாவது பொசெஷன், பழைய காலத்து கதையை பழைய காலத்து பார்வையில தான் பார்க்கணும்.
அந்த காலத்து கதையை இந்த காலத்து கருத்தோடு பார்க்கக்கூடாது, பார்த்தா தப்பாக வரும். இப்போ மனைவியோடு போயிட்டு இருக்கிறோம், ஒருத்தன் மனைவியை மட்டும் பார்க்குறான், நமக்கு என்னமா இருக்கும்? இவன் ஏன் பார்க்குறான்? அவன் பார்த்ததை இவன் எப்படி ஒத்துக்கலாம்? இவன் உடனே என்ன பண்ணியிருக்கணும்? ஏன்டா பார்க்குற அப்படின்லாம் கேட்டிருக்கணும். இவன் ஏன் கேட்கல? அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்ச்சி எல்லா ஆண்மகனுக்கும் வரும். வந்தாதான் அவன் ஆண்மகன்னு அர்த்தம். எவன் வேணாலும் பார்க்கணும்னு பேசாமல் இருந்தான்னா சம்திங் ராங் வித் ஹிம்னு அர்த்தம். அதாவது பொசிஷன் அல்ல. ராதாகிருஷ்ணன் சொல்லுவார், பையில் பேனா இருக்கு, ஒருத்தன் கேட்டால் கொடுக்கலாம், அதுவும் இப்போ கொடுக்க மாட்டேங்கிறான், கவரை வச்சுக்கிட்டு தான் கொடுக்குறான் பேனாவை. ஏன்னா மூடி இல்லாமலாவது அந்த பேனா வச்சுக்கிட்டும், மூடி நம்மக்கிட்ட இருக்கட்டும்னு வச்சுக்கிறான், நம்பிக்கை இல்லாமல். இதுக்கு உடைமைன்னு பேர். பையில் இருக்கிற பேனாவை ஒருத்தன் கேட்கலாம், கேட்ட பேனாவை ஒருத்தன் கொடுக்கலாம், அதுக்கு உடைமைன்னு பேர். அதே மாதிரி ஒரு ஸ்கூட்டர் இருக்குது, ஒருத்தன் கேட்கலாம், கேட்டவனுக்கு கொடுக்கலாம், அதுக்கும் உடைமைன்னு தான் பேர். மனைவிங்கிறவளை ஒருத்தன் கேட்கவும் கூடாது, கேட்டால் கொடுக்கவும் கூடாது, அதுக்கு உரிமைன்னு பேர். இந்த உலகத்திலேயே ஒருத்தந்தான் கேட்டான், ஒருத்தந்தான் மனைவியை கொடுத்தான். கேட்டவன் சிவபெருமான், கொடுத்தவன் இயற்பகை நாயனார். இந்த வரை அதிசயம்தான் நடந்திருக்க முடியுமே தவிர ஒரு கணவன் மனைவியை இழக்க இன்னொருத்தனுக்கு கொடுக்க சம்மதிக்க மாட்டான். அதற்கு என்ன காரணம்? கணவன் என்ற தன்மை. அந்த தன்மை எதிலே தெரியும்? அவள் நமக்கு உரியவள் என்கின்ற உணர்ச்சியினாலே தெரியும். அப்படிப்பட்ட உணர்ச்சியில தன்னுடைய மனைவி இன்னொருத்தனுடைய சிறையிலே இருந்தாள் என்கிறதை ஆண் என்ற தன்மையினால், அந்த காலத்து ஆண் என்ற தன்மையினால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் பூமியை பிளந்துட்டு சீதையை கொண்டு போயிருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அவன் அசோகவனத்தில் வச்சிருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அவன் கையால் தொடவே இல்லை, அதெல்லாம் உண்மைதான், அது பிரச்சனை இல்லை. என்ன இருந்தாலும் ராத்திரி 12 மணிக்கு கூட அசோகவனத்தில் வந்து சீதையை ராவணன் பார்த்தானா இல்லையா? அது இல்லைன்னு மறுக்க முடியுமா? பார்த்துருக்கான்ல. அப்படி பார்த்ததை கூட ஒரு கணவனால், அந்த காலத்து கணவனால், நான் அடிக்கோடிட்டு சொல்கிறேன், இந்த காலத்து கணவன் சொல்லக்கூடாது, அந்த காலத்து கணவனால தன் மனைவியை உரிமையாக நினைத்த அந்த காலத்தில் எந்த ஒரு கணவனாலும் பொறுத்து கொள்ள முடியாது. தண்டிக்கணும் தான் ஆசை வரும். அப்படி ஒரு ஆசை வந்தா அது தப்பு இல்லை. அப்படி ஆசை வர்றது கூடாது, வந்தா தப்பு இல்லை, வரத்தான் செய்யும். அதான் இயற்கை. உலகத்திற்காக அப்படி வரும். அதாவது இன்னொரு பழமொழி உண்டு, சீசருடைய மனைவி கற்பிழந்தவள் என்று நினைக்கக்கூடாது அப்படின்னு ரோம் நாட்டில் ஒரு பழமொழி உண்டு. சீசர்ஸ் ஒய்ஃப், அவனுக்கு மன்னனுடைய மனைவின்னு சொன்னா அவ கற்புடையவதான். அவ கற்பு உடையவளா இல்லையான்னு ஆராய்ச்சி கூட பண்ணப்படாதுன்னு எழுதி வச்சுக்கிறான். எந்த நாட்டில்? கண்ணகி பிறந்த நாட்டில் இல்லை, கண்ணகி மாதிரி ஒருத்தி பிறக்கவே முடியாத நாட்டிலேயே இதைத்தான் எழுதியிருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? தன் மனைவியை இன்னொரு ஆண்மகன் நேசிக்க கூடாது, பார்க்க கூடாது, தொடக்கூடாது என்றெல்லாம் உரிமை உள்ள ஒரு காலம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல ராமன் பிறந்திருக்கிறான். இந்த காலத்துல ராமன் பிறந்திருந்தா இப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான். சரிதான் போ அப்படின்னு விட்டுருப்பான். அந்த காலத்துல பிறந்தவன் ஆகையினால் அவன் அப்படித்தான் நினைக்க முடியும். ஒரு செயலுக்குத்தான் சட்டத்தினாலே தண்டிக்க முடியும், மனசினால செய்த செயலுக்கு சட்டத்தினால் தண்டிக்க முடியாது. அந்த ஒரு பொண்ணை நான் பார்க்குறேன், விரும்புகிறேன், என் மனசால தண்டிக்க முடியுமா? முடியாது. நான் தொட்டுட்டா தண்டிக்கலாம். உடம்பினால் செய்வதை தண்டிக்கலாம், மனசினால் செய்வதை தண்டிக்க முடியாது. ஆகையினால் ராமன் அந்த காலத்து மனோ இயல்பின்படி தன் மனைவியை இன்னொருத்தன் சிறையில் இருந்தவள் என்ற நினைப்பில் உலகமெல்லாம் அவளை பழிக்குமோ
என்ற ஒரு மனோ இயல்பு அவனுக்கு வந்திருக்குமானால் அந்த காலத்து இயற்கையின்படி அது தவறு இல்லை. ஆகையினால் ராமன் குற்றவாளி இல்லை. ஏனென்றால் அவனே தீயில் இறக்கிய பிறகும் சீதை தீயில் இறங்கி சுத்தமாகி வந்ததனாலே நிச்சயமாக அவளும் குற்றவாளி இல்லை, அவனும் குற்றவாளி இல்லை. குற்றமில்லாத குற்றவாளி இல்லை, குற்றத்தோடு கூடிய குற்றவாளி என்கிற நிலையிலிருந்து நான் அவனை மாற்றுகிறேன். மனோ இயல்பிலே அப்படித்தான் இருக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடை பெறுகிறேன். மணி முடிந்து விட்டது. 9:30 முடிக்கணும். நான் 9:30 முடிச்சாச்சு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.